नानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीदम् अस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்று நாம் திருக்குறளிலே ஊழ் என்ற 38வது அதிகாரம் அந்த தலைப்பிலே நாம் 10 குறள்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவற்றை நாம் இன்று பார்ப்போம். நாம் வாழ்கின்ற இந்த பூமியை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அறிவுடையன, அறிவற்றன. இந்த அறையிலேயே அறிவுடையவை நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த மண்டபம் அறிவற்றது, இந்த மைக்கு செல்ஃபோன்லாம் அறிவற்றது. நாம் அறிவுடையவை. இந்த பூமி அப்படிதான், அறிவுடையன அறிவற்றன. சரம் அச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம்னா அசையக்கூடியது, அச்சரம்னா அசையாதது. இங்கிலீஷில் பயாட்டிக் ஃபேக்டர், ஏபயாட்டிக் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. இந்த எடாஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாட்டிக் ஃபேக்டருங்கிறது உயிருடையவை, ஏபயாக்டிங்கிறது உயிரற்றவை. அது எடாஃபிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. குன்றக்குடின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு ஒரு பெரிய முருக பக்தர் இருந்தார். அவர் நல்ல திருக்குறள்லாம் பேசுவார். அவருக்கு பிறகு இளைய பட்டம் இப்போ குன்றக்குடி அடிகளாக இருக்கிறார். இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, சோஷியல் ரெக்ளமேஷன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா குன்றக்குடி மாடல் அப்படின்னு ஒரு மாடல் வரும். நெட்டில் கேட்டிங்கன்னா குன்றக்குடி மாடல், அது ஒரு மாடலுன்னு உலக அளவில் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிகளார் அப்படி கட்டாந்தரையாகவும் பாலைவனம் போல இருந்த அந்த செம்மண் பூமி, வறட்டு பூமி, அதை இன்னைக்கு செழிப்பான ஒரு நந்தவனமாக மாற்றிருக்கிறார். மனித முயற்சி தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளிக்கூடத்து பசங்க மண் அங்கங்கே தோண்டி செடிகளெல்லாம் நட்டாங்க. 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். அப்புறம் 8ஆம் கிளாஸ் வரும்பொழுது பார்த்தோம்னா, அப்புறம் டீச்சர் சொல்லலாம், அணில் வந்துடுச்சு, மைனா வந்துடுச்சு. ஸ்கூல் பக்கம் முன்னே யாருமே வரமாட்டாங்க, வெயிலுக்காக கொளுத்திட்டு. அப்புறம் எறும்பு வந்துடுச்சு, வண்டு வந்துடுச்சு, பட்டாம்பூச்சி வந்துடுச்சு. அப்புறம் இன்னும் செடிகடிகள்லாம் அங்கே மரங்கள்லாம் வந்தோம்னா புது புது விலங்குகள்லாம், ஓணான் வந்துடுச்சு, பச்சவந்தி வந்துடுச்சு, மயில்கள் வர ஆரம்பிச்சிடுது, சின்ன சின்ன பூச்சிகளும். அந்த இடம் இப்போ வந்து சோலையாயிடுச்சு. மக்கள் அவங்களுக்கு வேண்டிய உத்தியோகத்தை அவங்களே உண்டாக்கிக்கிறாங்க. அந்த மாடல் படி வெளியிருந்து இன்புட் வேண்டியதில்லை. மத்திய அரசோ அல்லது வந்து தமிழ்நாடு அரசோ கூட எந்த உதவியும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. சுயராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய சாலைகள், அவங்களுக்கு வேண்டிய சுகாதாரங்கள், பொருள் எல்லாம் உழைப்பினால அவங்க செய்துக்கிறாங்க. முடியும் அப்படின்னு செய்து காட்டினார். மக்கள் நினைச்சா அரசாங்கத்தையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, யாரையும் கலெக்டரோ அல்லது வந்து எந்த பியூரோக்ரஸியும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு குன்றக்குடி மாடல், இன்னும் ஒரு மாடல் அவர் செய்து காட்டினார். இதுக்கு நமக்கு ஊழுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, மனிதன்
தன் உழைப்பால் நிலத்தை மாத்துறான். அந்த நிலமே மனிதனை மாத்துது, உயிரினங்களை மாத்துது. நம்ம நிலத்தை மாத்துறோம். நிலம் மாறினோம்னா அங்கே உயிரினங்கள்லாம் புது புதுசாக வருது பாருங்க. இப்போ உயிரினங்களுக்கும் நிலம் தேவைப்படுது. அந்த உயிரினங்கள் வர வர அந்த நிலம் இன்னும் மாறுது. அந்த நிலம் மாற மாற உயிரினங்களும் மாறுது. திடீர்னு நிலம் வந்து மழை இல்லாமல் வறண்டு போச்சுன்னா உயிரினங்களும் மாறிடும். உயிரினங்கள் அங்கே நிறைய வந்ததுன்னா நிலமும் மாறுது. அப்போ நிலத்தை நம்ம காப்பாற்றணும்னா உயிரினங்களையும் காப்பாற்றணும். நிலத்தை காப்போம் நிலத்தை காப்போம்னு உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்கக்கூடாது. நிலத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? நிலத்தை பயன்படுத்துகிற உயிரினங்களை காப்பாற்றணும். அதுதான் சரியான அறிவு. வெறும் மண்ணை காப்போம் மண்ணை காப்போம்னு மண்ணை எப்படி காப்பாது? துணி போட்டு மூட முடியுமா என்ன? இங்கே ஊழ் என்பது என்னன்னா, வினைக்கு எதிர்வினை உண்டு என்பது தான் இது நான் சொல்ல வந்தது. ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. இதை நியூட்டன் லா அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். ஈக்குவல் அதுவும் இருக்கணும், அது ஆப்போசிட்டாக இருக்கணும். அவர் அப்படி சொல்கிறார். அதுக்கு பல உதாரணங்கள் அவர் சொல்கிறார். ஒரு துப்பாக்கி சுட்டோம்னா தோளில் அந்த ரைஃபிள்னு சொல்லக்கூடிய நீண்ட குழல் துப்பாக்கி வச்சு சுடும் பொழுது குண்டு எதிர் முனையில் போகும். அப்போ துப்பாக்கி பின்பக்கம் போகும். எந்த விசைக்கு அந்த துப்பாக்கியிலேருந்து குண்டு போச்சோ அதே விசை அளவுக்கு துப்பாக்கி பின்பக்கம் போகும். அது நம்ம தோலை வந்து தாக்கும். அதனால் தோளில் வந்து அமுக்கி பிடிச்சிக்கும். பீரங்கி போன்றதெல்லாம் சக்கரத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வெடிக்கும் பொழுது இந்த பீரங்கி பின்பக்கம் போகும். அது சக்கரம் வச்சாதான் அது தானாக நகரும். இல்லைன்னா அது நிற்கிற தளத்தை உடைச்சிடும். இன்னொன்று, பீரங்கி எங்கள் வேண்டிய இடத்துல கூட எடுத்துகிட்டு போகலாம்ல சக்கரம் இருந்தால். அந்த சக்கரம் வந்து எதிர்வினையை வந்து சமப்படுத்தி கொடுக்குது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டுன்னு பார்க்கணும். அது ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறோம். வெடிகுண்டினுடைய வேகம், அந்த குண்டினுடைய எடை மல்டிப்ளை பண்ணோம்னா அதனுடைய மொமெண்டம்னு ஒன்று வரும். ஒரு பொருளினுடைய எடை அதனுடைய வேகம் ரெண்டுத்தையும் பெருக்கணும். அதுக்கு கிடைக்கிறது மொமெண்டம். இப்போ ரயிலினுடைய வேகம் 60 கிலோமீட்டர். இப்போ ரயிலினுடைய எடை 1,00,000 டன் அப்படின்னா அதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே 60 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வருது. அதனுடைய மொமெண்டம் எவ்வளோ இருக்கும்? ரயில் மாதிரியாக இருக்கும். ரெண்டுமே 60 கிலோமீட்டர் தான். 60 கிலோமீட்டர் தான் பறந்து வருது. ரயிலும் 60 கிலோமீட்டர் தான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் மொமெண்டம் இது ரயில் தாக்கினாக்கா அதுக்கு எதிர்வினை எப்படி இருக்கும்? தாக்கினாக்கா எதிர்வினை அதுக்கு தான் மோசம். அது குழுக்குழாக போயிடும். இந்த சிவரில் அது மோதுதுன்னா. இப்போ ஒரு வினைக்கு எதிர்வினையை கால்குலேட் பண்ணணும்னா நியூட்டன் லா படி பொருளும் அதனுடைய விசையும் பெருக்கல், அது பேர் மொமெண்டம். மொமெண்டத்துக்கு தமிழில் முடுக்கு விசையும்பாங்க. ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க, முடுக்கம்னு சொல்லுவாங்க. நியூட்டன் வந்து எல்லாவற்றுக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொன்னார். அது ஆப்போசிட்டில் இருக்குங்கிறதுனால தான். ஆனால் நாம் அதை திருத்திய சொல்லணும். அப்ராப்ரேட் ரியாக்ஷன், தகுந்த வினைன்னு சொல்லணும். எதிர்வினைன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வினைக்கும் தகுந்த வினை இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது சமமாக இருக்கணும். சமமான தகுந்த வினை, அப்ராப்ரியேட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்குமே ஒரு ரியாக்ஷன் இருக்குதுன்னா, நான் கன்சியூமிட்னா கூட அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கணும், ஒரு வினை இருக்கணும். இல்லை என்ன நடக்கும்? நான் கன்சியூமிட்னா என்ன ஆகும்? இந்த உலகம் அழிச்சிடுமா? ஒன்றும் ஆகாது. ஏன்னா மொமெண்டம் ரொம்ப கம்மி. கன்னிமையினுடைய எடை எவ்வளோ, அதனுடைய ஸ்பீடு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் மொமெண்டம் கம்மி. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க கண்ணிமைக்கிற அசைவு கூட மிகப்பெரிய விளைவு உண்டாக்குமா. அது பேர் கேஸ்கேட் எஃபெக்ட்னு பேர். கேஸ்கேட் எஃபெக்ட். கேஸ்கேட்னா அருவி, நீர் கொட்டுது பேர், அது பேர் கேஸ்கேட். டோமினோ எஃபெக்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன குழந்தைங்கள்லாம்
நான் சின்ன பையனாக இருக்கும்போது சிகரெட் பெட்டியெல்லாம் வரிசையாக அடுக்கும். ஒன்றை தள்ளி விட்டோம்னா அது எதில் தள்ளி 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 அப்படியே போகும். தீப்பெட்டி அது மாதிரி. இப்போல்லாம் அது ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறாங்க. இந்த அரை முழுக்க அந்த இருக்கும். யாராவது ஒரு குழந்தை ஒன்று மட்டும் தட்டி விட்டோம்னா அது வட்டமாக சுற்றி 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 அப்படி பிரான்ச் ஆகி போய் அதை தள்ளி யூடியூப்பில் அது மாதிரிலாம் படங்கள் நீங்கள் பார்க்கலாம். அது அடுக்கிறதுக்கு தான் நேரம் ஆகும், அதை தள்ளுறதுக்கு ரொம்ப கம்மி தான். அது பேர் கேஸ்கேட் எஃபெக்ட். ஒன்று செய்தோம்னா அது இன்னொன்று எதிர்வினையாக்கி எதிர்வினையாகும். அப்போ ஆரம்ப வினை ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். நான் தள்ளினது ஒரே ஒரு குச்சியை, ஆனால் அது ஆயிரக்கணக்கான பொருளையும் தள்ளி இருக்குது. இது ஒரு அதிசயமாக இருக்குல்ல. இப்போ கன்சியூமேட்னாக்கா பெரிய விலை ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறோம். ஆனால் டொமினோ எஃபெக்ட்னு வச்சு பார்த்தோம்னா கன்சியூமேட்டது கூட பிரபஞ்சத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தலாம். அதை தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிறாங்க, பட்டாம்பூச்சி விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு காலத்தில் பட்டாம்பூச்சி ஒரு ரெக்கை அடிச்சதுன்னா இன்றைக்கி ஏதோ பெரிய மாற்றம் வருமா? அந்த மாற்றங்கள் எப்படி நடக்கும், என்ன போகும்னா அது ஒரு போக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரே பெராட்பரி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கதாசிரியர் ஒரு கதை எழுதினார். அந்த கதையை நான் தமிழில் எழுதியிருக்கிறேன். பட்டாம்பூச்சி விளைவுன்னு தான் பேர் நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். ஒரு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஜனங்களை டூர் அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கெல்லாம் காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத்துக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதே பூமியில் இந்த ஜுராசிக் பார்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, டைனாசார்லாம், அந்த டைனாசார்லாம் சாகிற நேரம் வருது இல்லை, அந்த நேரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நேரடியாக அங்கே போய் நம்ம டைனாசார்லாம் சாகிறத பார்க்கலாம். ஒன்று ஒன்றும் தாக்கப்பட்டு கீழே விழுந்து போகலாம். அந்த சமயத்தில் நீங்கள் வேட்டையாடலாம். வேட்டையாடினா என்ன பண்ணணும், ஒரு டைனாசரை நீங்கள் துப்பாக்கியில் சுடலாம். சுட்டாக செத்துரும். உண்மையில் அது இயல்பாகவே 65 மில்லியன் வருஷம் சாகிறது தான். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். இவன் ஏற்கனவே அடிக்கடி போயிட்டு இந்த டேட்டில் அது நடக்குதுன்னு தெரியுதுனால எப்போ வேணால் மறுபடியும் போவான். அதுதான் ஒரு தடவை செத்து போச்சே, எப்போ வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த டேட்டுக்கு நீங்கள் காலத்தில் பின்னாடி போனோம்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும். இப்போ கரெக்டாக அவன் டேட் வச்சுருக்கிறான். இந்த டேட்டில் இந்த ஸ்பீடில் நம்ம 65 மில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா குறிப்பிட்ட எக்ஸ் மார்க் போட்டிருப்பாங்க அந்த டைனாசார். இவங்கெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் தானே, டூரிசம் டிபார்ட்மெண்ட், அது விழப்போகுது. அதனால் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அந்த டைனாசரை நீங்கள் சுடலாம். ஏன்னா சுட்டால் இயற்கைக்கு ஒன்றும் விரோதமாக எதுவும் நடக்கல. அது இயல்பாக சாக போகுது. நீங்கள் சுடுறதுனால கொலையோ எதுவும் வரப்போகிறதில்ல. அப்போ எல்லோரும் துப்பாக்கி எடுத்து ரெடியாக இருப்பாங்க. எல்லாரும் அவங்க குறி பார்த்து தலையில் காலில் எல்லாம் சுட்டுட்டு அது அப்படியே பெரிய கிராஷ் ஆகி அது விழுந்து அந்த மரங்களெல்லாம் அதோடு சேர்ந்து ஒரு 10-15 மரம் விழுந்து அவங்க காலடியில் அதை மூச்சு விட்டு கிடக்கும். பெரிய தலை. இவங்க நிற்கிறதுக்குன்னு பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்கிறாங்க. அதில் தவிர அவங்க இறங்கக்கூடாது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அந்த பூமியை சிதைக்காமல் எதையும் தொடாமல் இருக்கணும். தொட்டக்கூடாது. தொட்டினாக்கா காலம் மாறிடும். இதுதான் கதையினுடைய மையக்கருத்து. அப்போ அது மூச்சு விட்டு அது சாகும் பொழுது அந்த டாலராக உடம்பெல்லாம் முத்தாக இருக்கும். அதெல்லாம் அப்படின்னு குலுங்கி இருக்கிறதுலாம் எல்லாம் நேரடியாக பார்ப்பாங்க. பணம் வசூல் பண்ணிடுவார். அப்புறம் மறுபடியும் காலத்துக்கு வந்துடுவாங்க. இப்படி டெய்லி ஒரு கூட்டத்தை எடுத்துகிட்டு போய் அந்த காட்டிட்டு வருவார். அப்போ ஒருத்தன் ஆர்வ கோளாறில் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கிடுறான். அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிற வரைக்கும் அந்த 65 மில்லியன் வருஷத்தில் விளைவு எதுவும் ஏற்படுத்தலை. ஏற்கனவே இருந்த விளைவுப்படி அது நடக்குது. உங்களுக்கு டைனாசார்லாம் செத்த கதை தெரியும்ல. பூமி மேலே ஒரு பெரிய மீட்டியோரைட்டுன்னு சொல்லக்கூடிய விண்கல் விழுந்து துங்குஸ்கா அப்படின்ற இடத்துல விழுந்து பெரிய பள்ளம் ஏற்பட்டு பூமியே இருண்டு போச்சு. இந்த இருண்ட பூமியில் சூரிய வெளிச்சம் கூட படாமல் உணவுப் பொருள்லாம் கிடைச்சி போய் தாவரங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இது பட்டினியில் வாடுதுங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. காற்றுலேயும் குளிர் வேறு அதிகமாகி போச்சு. சில்னஸ். வானம் இருண்டுச்சுன்னா கூல்னஸ் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் மேகமூட்டமாக இருந்தால் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஒரு வருஷம் மேகமூட்டமாக இருந்தால் அப்படி இருக்கும் இந்த டெம்பரேச்சர்.
சகாரா இது அலாஸ்காவுக்கு டெம்பரேச்சர் மைனஸ் போயிடும். உண்மையாங்க. நிறைய பேர் குளோபல் வார்மிங்கிறாங்க. எனக்கு என்னவோ குளோபல் சில்லிங் தான் வரும்னு எனக்கு என்ன பயமாக இருக்குது. நம்ம பார்ட்டிகுலேட்டு அட்மாஸ்பியரில் எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் உண்டாக்குறோம், அது லைட்டை கட் பண்ணிகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் கூலாகும் தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு நம்ம பார்ட்டிகிள்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். சரி, இப்போது இவன் அந்த இடத்துலேருந்து இறங்கினா இல்லையா, அப்போ ஒரு பட்டர்ஃப்ளையை மிதிச்சிட்டான். அது இயற்கைக்கு மாறானது இல்லை. இவன் அந்த காலத்தில் 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட நாளில் அந்த உயிரை நம்ம வச்சிருக்கணும். அந்த உயிர் செத்ததுனால, ஒரு சின்ன பூச்சி செத்ததுனால, அதை நம்பி இருக்கிற உணவுகள், அதை சாப்பிட்ற பொருள், அதனால் பயன்படுத்தப்பட்ட மகரந்த சேர்க்கை நடந்த பூ, அது வளராமல் போயிருக்கலாம். அதனால் பழங்கள் வராமல் இருக்கலாம். அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கக்கூடிய மிருகங்களெல்லாம் பட்னியில் ஆகிருக்கலாம். அந்த மிருகங்களை சாப்பிடக்கூடிய மற்ற மிருகங்களெல்லாம் பட்னி ஆகிப்போச்சு. இப்படி பெரிய பட்டினிகள் ஏற்பட்டு நிலமும் மாறி வானமெல்லாம் கெட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி வந்தால் அதனுடைய விளைவு இப்போ இருக்கும் இல்லை. 2025 ஜூலை மாதம் 4ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம். திரும்பி பார்க்குறாங்க, எல்லாம் மாறி கிடக்குது. போர்டெல்லாம் மாறிடுது, வீடெல்லாம் மாறிடுது, கட்டடெல்லாம் மாறிடுது. இவங்க சொந்த வீடே காணும். இப்படி பண்ணிட்டீங்களே, சொன்ன விதிப்படியும் இருந்துக்கலாமே. இது பேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். காலம் அதனுடைய விளைவு கேஸ்கெட் எஃபெக்ட். அருவி மாதிரி ஒன்றை தாக்கி போயிட்டே இருக்கு. எப்படி ஒரு கேரம் போர்டில் ஒரே ஒரு காயினை சுண்டுனா கூட அது 10-15 காயினை பல திசையில் அனுப்புது. அந்த திசையில் இருக்கக்கூடியதை தாக்கும். இப்படி தாக்கும் பொழுது விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விளைவுகள் எல்லாமே ஒரு விதிப்படி தான் நடக்குது. நமக்கு அந்த விதி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாவிட்டாலும் இந்த ஈகாலஜின்றதை அறிஞ்சவங்க பட்டர்ஃப்ளையை கொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பட்டர்ஃப்ளைனால் 4 செடிகளுக்கு பழம் காய்க்காது. ஏன்னா அதுதான் மகரந்த சேர்க்கை பண்ணுறது. அதாவது அந்த பட்டர்ஃப்ளை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம், அது முட்டையிட்டுதுன்னா அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய ஒரு 2000 பட்டர்ஃப்ளை அதெல்லாம் இல்லை இல்லையா. இப்போ 2000 பட்டர்ஃப்ளை இல்லை, ஒரு முக்கியமான பூக்களை தான் இல்லை. அந்த பட்டர்ஃப்ளையை சாப்பிடக்கூடிய குருவிகளும் பாம்புகளும் மோனான்களும் இப்போ குறைஞ்சி போச்சு. அது குறைஞ்சனால் அதை சாப்பிடக்கூடிய மற்ற மிருகங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. இப்படி கால ஓட்டத்தில் வரும்பொழுது உலகமே மாறிடும். இதை பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பழக்கிற அளவுக்கு அதிசயமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே அது விதிப்படி நடக்குது. இது பேர் ஊழ். என்னடா ஊழுக்கு போய் இப்படி டெஃபினேஷன் கொடுக்குறீங்களே, தலைவிதின்னு தானே சொல்லுவாங்க. ஒரு செயலுக்கு எதிர்வினை எப்படி இருக்கணும்னு நிச்சயம் பண்ணுறது ஊழ். இந்த ஊழ்ன்றது யார் சிருஷ்டி பண்ணது? துப்பாக்கியை நம்ம சுட்டோம்னா இந்த வேகத்தில் போகும் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சது? நாம தானே கண்டுபிடிச்சோம். ராக்கெட்டை பற்ற வச்சோம்னு சொன்னால் தீபாவளியில் அது குறிப்பிட்ட உயரத்துக்கு அது போகுது. அது மேல் நோக்கி தான் போகும். ஏன் போகுது அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்க வெடி மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது. மொத்தமாக ரிலீஸ் ஆச்சுன்னா பட்டாசாக வெடிச்சிடும். அது சின்ன ஓட்ட வழியாக வெளியே வந்ததுன்னா ராக்கெட் மாதிரி பறகுது. இந்த விளைவுக்கு இந்த விளைவு, இந்த விளைவுக்கு இந்த விளைவு அப்படின்னு விதிகள் நமக்கு தெரியுது இல்லை. அந்த விதிகளை தெரிஞ்சால் தானே பத்திரமா தீப்பெட்டியை இங்கே வச்சுருக்குறோம். இல்லை எப்படி பாம் தானே இருக்குது. ஒவ்வொரு தீப்பெட்டிலையும் தலையில் என்ன இருக்குது? தீக்குச்சியில் வெடிமருந்து தான் வச்சுருக்குறாங்க. அதுதான் சிவகாசி போன்ற இடத்துலலாம் வெடித்து பல பேர் 20 பேர் சாகுறாங்க. தீக்குச்சி வெடிச்சு தான். தீக்குடிச்சு வெடிச்சு, ஒரு தீக்குச்சி வெடிச்சு இல்லை. ஒரு குச்சி வெடிச்சதுன்னா மற்ற எல்லா குச்சியும் வெடிக்க வச்சு அது பெரிய விளைவே ஏற்படுத்தும். பாரதியார் பாடுறார், அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு. அந்த அக்னி குஞ்சு சின்னதாக ஒரு தீப்பொறி காட்டில் போட்ட உடனே வெந்து தணிந்தது காடு. அந்த காடே வெந்து போயிடுச்சான். இன்னும் இவ்வளோ சின்னதானே அங்கே போட்டேன், ஒரு சிகரெட் பட்டு தானே அங்கே போட்டேன், காடே எரிச்சிடும். விளைவுகள் அப்படி கேஸ்கெட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய டொமினோ எஃபெக்டில் போய்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஒன்று இங்கே செய்கிறேன், ஒரு காரியத்தை செய்கிறேன்னு வைங்க, அது நல்வினையோ தீவினையோ பிரபஞ்சத்தையே உழுக்கும். ஆகுமா இல்லையா சொல்லுங்கள்? பட்டாம்பூச்சி செய்ததுக்கே இந்த பூமியில் இப்படி மாறிடுச்சின்னு அவர் ரே பராட்பரி சொல்கிறார். அது உண்மைதான். ஒரு ரயிலில் பயணம் பண்ணக்கூடிய பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர்
வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க அவமானப்படுத்திட்டார், அடிச்சிட்டார்ன்றதுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சினால ரயில் பெட்டியே எரிஞ்சுது. நூற்றுக்கணக்கான பேர் செத்தாங்க. இன்னும் கூட அதனுடைய தாக்கமாக கேஸ் ஆடிட்டு இருக்குது, ஜனங்க இருக்குது. இன்னும் மனசில் இன்னும் கோபம் தீராமல் பெருசாகிட்டே தானே போயிட்டு இருக்குது. இப்படி நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா இந்த பூமியில் ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதிக்கு பேர் ஊழ் என்று பெயர். இந்த ஊழுக்கு எத்தனை பேருன்னு சொல்கிறேங்க. பால் என்று ஒரு அர்த்தம் இருக்குதா, அதன் பால் இதன் பால் சொல்கிறேன் இல்லையா, அப்படி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழ்னா ஒரு முறை. இந்த 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 முறையில் உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சத்தியம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஊழுக்கு தமிழ்லேயே. தெய்வம்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஊழ்னா தெய்வம். நியதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, விதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பொருட்கிழவி, ஒரு பொருட்பன்வழி, ஒன்றுக்கு இருக்கின்ற பல பெயர்கள். இப்போ ஊழ் என்பதை திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார், நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? ஏன்னா திருக்குறளை புரிஞ்சுக்கணும்னா ஊழை பற்றி புரிஞ்சுக்கணும். ஊழுங்கிறது செயலும் அதன் விளைவும், செயலுக்கேற்ற விளைவு. சரி, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, நாம் பார்க்குற இந்த மண் பூமி, இந்த மண் உடம்பு தவிர இன்னொரு பூமியே இருக்குது இதே இடத்துல. அது சூக்ஷ்மங்கிறோம். இப்போ ஒரு பொருள் எடுக்கிற, இது ஸ்தூலமான அகல் விளக்கு. இந்த இடத்துலையே இதே இடத்துல சூக்ஷ்மமான அகல் விளக்கம் இருக்குது. அதை காட்டுங்கன்னு சொன்னால் ஸ்தூலம் பார்த்தோம்னா சூக்ஷ்மம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி எடுத்துங்க. இன்றைக்கி அந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டாம். இப்போ இதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறதுன்னா, மனிதன் செய்த இந்த மைக்குக்கும் ஒரு சூக்ஷ்மமான மைக் இருக்கும். அப்போ எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலும் ஸ்தூலத்தை எடுக்கும்போது சூக்ஷ்மத்தையும் சேர்த்து எடுக்கிறீங்க. ஸ்தூலத்தை உடைச்சிங்கன்னா சூக்ஷ்மத்தையும் உடைக்கிறீங்க. 2 அணுவை சேர்த்திங்கன்னா 2 சூக்ஷ்மமான அணுவையும் சேர்க்குறீங்க. 2 நட்சத்திரத்தை சேர்த்திங்கன்னா 2 சூக்ஷ்மமான நட்சத்திரம் சேர்க்குறீங்க. ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்தூலத்தை நம்மளால் பஞ்ச புலன்களால் பார்க்க முடியும், கண்ணால், காதால். ஆனால் சூக்ஷ்மத்தை நம்மளால் பார்க்க முடியாது. சரி, பார்க்கவே முடியாது, எப்போதும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது இருக்குதுங்கிறது என்ன அத்தாட்சி? நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பணுமா? நம்புங்க, அப்போ தான் ஊழ்வினையை நம்ப முடியும். ஊழ்வினைக்கு நாம் முதல்ல சூக்ஷ்மத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்தூலமான இந்த பிரபஞ்சத்தில் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் இருக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன்னா சூக்ஷ்மமாகவும் நான் இருக்கிறேன். ஒரு கை எனக்கு இல்லைன்னா ஸ்தூலமான கையோடு சேர்ந்து சூக்ஷ்மமான கையும் போயிடும். சூக்ஷ்மமான உணர்வு அங்கே இருக்குமா? கொஞ்ச நேரம் ஆகுமா? சில பேர் சொல்கிறாங்க அது ஃபேண்டம் லிம்புங்கிறாங்க. நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் ஆன அந்த சூக்ஷ்மம் போயிடுது. சோல்ஜர்ஸுக்கு கால் இல்லாமல் போயிடும், கைகள் இருக்காது. நிறைய பேர் கை இருக்காது. அந்த கையான இருக்கும்போது அந்த முண்டத்தை வந்து தச்சு சரி பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அவர் கை இருக்கிற மாதிரியே தான் தெரியுமா. அந்த கை தன் கண்ட்ரோலில் இருக்காது. இந்த கையை இப்படி மடக்கலாம், அந்த கையை மடக்க முடியாது, ஆனால் இருக்குது தெரியும். அவர் எப்பவுமே கதவுக்குள்ளே போகும்போது ஒரு பக்கமாக திரும்பி போகிறார். ஏங்க அப்படி போகிறீங்கன்னா, ஒரு கை எனக்கு நீட்டிகிட்டு இருக்குதுங்க, அது போனால் இடிச்சுக்கோங்க. எங்கே நீட்டிடுது காணுமேன்றேன். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது, அந்த கை இப்படி நீட்டிகிட்டே இருக்குது. ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட வரார். டாக்டர், எனக்கு இந்த ரைட் ஹேண்டில் கை இப்படி கெட்டியாக அப்படி இருக்குது, பிரித்து விடுங்க, அந்த நகை என் தோலை குத்துது அப்படிங்கிறார். எந்த கையிலங்க? ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டு உங்களுக்கு இல்லை சார், எனக்கும் தெரியும் சார், ஆனால் கை குத்துதே என்றார். இல்லாத கையை அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்? எங்கே ஊசி குத்துவார்? சூக்ஷ்மமாக இருக்குது, அவர் உணர்றார் அதை. அப்பப்போ பழைய ஞாபகத்தில் சட்டை போடும்போது பட்டன் போட 2 கையும் வரணும்ல, ஒரு கை தான் வரும், இது கை வராது. ஒரு தடவைக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒய்ஃப் வருவாங்க, பழைய ஞாபகம் தானா, வாங்க இப்படி, அப்புறம் பட்டன் போட்டு விடுவாங்க. இப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறது? இதுக்கு விலையனூர் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு தமிழர், அவர் வந்து நியூரோ சயின்டிஸ்ட். அவர் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி இது எல்லாருக்கும் குணப்படுத்துகிறார்.
அவருக்கு சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்ல தெரியல. ஃபேந்தம் லிம்பு அப்படிங்கிறார், மாயக்கை அப்படிங்கிறார், மாய உறுப்புகள். இப்போ எல்லாருக்குமே நிஜமான உடம்போட மாய உடம்பும் உள்ளே இருக்குது. அந்த மாய உடம்பு சூக்ஷ்ம உடம்பை நாம் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம், ஆவின்னு சொல்கிறோம், ஜீவன்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னா, இந்த ஸ்தூலத்தில் என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிரதிபிம்பமாக அது இருக்குது. ஆனால் உண்மையில் அதுதான் நாம். ஸ்தூலம் அதுக்கு உண்டான ஒரு டம்மி தான், ஒரு பாதுகாப்புக்காக ஒரு டம்மி. உண்மையான ஒரிஜினல் யார்? சூக்ஷ்மந்தான். இந்த ஸ்தூலமான உடம்பு புதஞ்சி எரிஞ்சு போச்சு, மரணம் அடைந்து. ஆனால் உள்ளே இருக்க சூக்ஷ்மம் மரணம் அடைவதில்லை. எப்படி கை வெட்டுப்பட்டாலும் அந்த கை கொஞ்ச நாளைக்கு சூக்ஷ்மமாக இருக்குது, அந்த வெட்டுப்பட்ட கையிலையும் கொஞ்சம் சூக்ஷ்மம் போயிடும். முக்கியமான ஜீவப்பகுதி இதில் இருக்கும். இன்னொரு முறை அதை பற்றி நான் பேசுகிறேன். நம்ம சூக்ஷ்மமாக இருப்பதற்கு பிரமாணம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் விலையனூர் ராமச்சந்திரன் கொண்டு இருக்குதுப்பா. சில பேருடைய அனுபவங்கள் அப்படி இருக்குது. டாக்டர்கள் அதை சொல்கிறாங்க, சூக்ஷ்மமாக நமக்கு சரீரம் இருக்குது. மற்றபடி சூக்ஷ்ம சரீரம் இருப்பதுக்கு எந்த விதமான விஞ்ஞான அடிப்படையிலான ப்ரூஃபு கிடையாது. இது ஒன்று தவிர இல்லைன்னா வேதத்தில் நம்ம முடியும். ஊழ் என்பது செயலும் அதன் விளைவும். அப்போ ஸ்தூலமாக ஒரு காரியம் நடந்ததுன்னா, இப்போ சூக்ஷ்மமான ஒரு காரியம் நடக்கும்ல, ஸ்தூலமான காரியத்துக்கு ஸ்தூல விளைவு, சூக்ஷ்மமான காரியத்துக்கு சூக்ஷ்மமான விளைவு தானே வரணும். அப்போ தானே அந்த அப்ராப்ரியேட் ரியாக்ஷன் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. சரி, நம்ம ஸ்தூலமானதை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம், எல்லாரும் பார்க்குறாங்க. ஒருத்தர் பலாருன்னு ஒருத்தர் கணத்தில் அரைஞ்சிட்டார். அது எல்லாரும் சுற்றி முத்து பார்க்குறாங்க, இப்படி அடிச்சிட்டாரேன்னு. சில பேர் அப்படி பொது இடத்துல அப்படி செய்துடுறாங்க. என்னங்க சும்மா தான் லேசாக தட்டினங்க, அதுக்கு இன்னும் போய் இப்படி வரணும் அப்படி. ஆனால் மனசில் எப்படி தட்டியிருப்பார். அது மனசில் இருந்த அவமானத்தை என்னன்னு சொல்கிறது? லேசான தட்டு தான். சில பேர் வாயால் சும்மா சொல்லுவாங்க, நான் சும்மா அதை கேலிக்கு தாங்க சொன்னேன், ஆனால் அவர் அப்படியே வீட்டுக்கு போய் தூக்கு போட்டுக்கிட்டாருங்க. அப்படி நடந்துரு. ஒரு நாவலில் படித்தேன், ஒரு கல்யாண வீட்டில் வெள்ளையும் சல்லையுமாக அந்த ஊர் பெரியவர் வரார். ஆனால் அவர் ஒரு கயமத்தனையினால் ஒரு பெண்ணுடைய கணவனை அவர் கொண்டுட்டார், மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஆனால் சரியான நிரூபணங்கள் இல்லாதனால அவர் உழைச்சிட்டார். அன்னைக்கு கல்யாண வீட்டில் வெளியெல்லாம் சேர் போட்டு மடக்கு சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பந்தல்லாம் இருக்குது, லைட்லாம் எரியுது. அந்த அம்மா பக்கத்துக்கு அந்த ஊர்லேருந்து ஒரு அம்மா வருது, அந்த கணவனை இழந்தவன். எல்லார் முன்னாடியும் சீமார் கட்டை எடுத்து சாணியில் துவைச்சி அவர் முதுகில் அடித்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் முழுக்க அவமானத்திலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். நிகழ்ச்சிகள் பார்த்தோம்னா முதுகில் ஒரு சாணி அடிச்சிட்டாங்க, எத்தனையோ தடவை நடக்கும்போது சாணி அடிக்கிறாங்க. இதில் ஒன்று இதில் பெருசு இது. ஆனால் மனுஷனுக்கு மனசில் எவ்வளோ பெரிய அடி விழுது பாருங்க. அதுதான் சூக்ஷ்மமான வினைன்னு அர்த்தம். ஸ்தூலமான வினை சாதாரணமாக அடிக்கிறதும் பேசுறதும் ரெண்டு சொல்கிறது தான். சில பேர் சொல் தாங்க முடியாமல் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்னவோ கேலி ஒரு கடிஞ்சிட்டார், அவன் வீட்டுக்கு போய் தூக்குப்பட்டுக்கிட்டான். அவனுடைய ஜாதியை பற்றி பேசியிருக்கலாம், அவங்க அம்மாவுடைய கேரக்டரை பற்றி பேசியிருக்கலாம். சில பேர் அம்மாவுடைய கேரக்டர் பற்றி பேசிட்டோம்னா உலகத்தில் இல்லாத கோபம் வந்துடும். தாயை பழித்தவனை விடவே மாட்டான். நான் விளையாட்டு தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல் ஒரு செகண்டு தான் இருக்குது. அது காதில் விழுந்து, அது ரெண்டு பேர் காதில் கூட விழ, ஒருத்தன் காதில் தான் விழுது. ஒரு சின்ன நிகழ்ச்சி தான், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸ்தூலத்தில் அப்படி தான் இருக்கும், சூக்ஷ்மத்தில் விபரீதமான நிலை. இப்போ கூட செய்தித்தாளில் பார்த்தேன், ஏதோ ஒரு மாணவன் பள்ளிக்கூடம் வீட்டு போய் செத்துட்டான். சில பெண்கள் ஸ்கூல்லேருந்து மேலேருந்து விழுந்து அந்த குழந்தைங்க செத்துடுதுங்க. என்னன்னு பார்த்தோம்னா சாதாரண ஸ்தூலத்தில் பார்த்தோம்னா சின்ன விஷயந்தான்.
ஆனால் அசூக்ஷ்மத்தில் அதனோட விளைவுகள் மிக பெரிதாக இருக்கிறது. அது ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா அது சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினுடைய நியதி. ஸ்தூல பிரபஞ்ச நியதியை நம்ம விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிடும். வெடிமருந்து, ராக்கெட்டு, துப்பாக்கி சுடுறது, ரயில் வண்டி, எது வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். இந்த வேகத்தில் இந்த மாதிரி தாக்குனா இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கெமிக்கல் ரியாக்ஷன், ஃபிசிக்கல் ரியாக்ஷன், பயாலாஜிக்கல் ரியாக்ஷன். ஸ்தூலத்தை நம்ம கணக்கிட்டு சொல்லிடலாம். இந்த அளவுக்கு செய்தால் இந்த விளைவு வருங்க சொல்கிறாங்க. 5 கிராம் சர்க்கரை, டபுள் மடங்கு ரவை, இப்படின்னு ஏதோ சொன்னால் நீங்கள் கேசரி பண்ணிடுறீங்க. கரெக்டாக வந்துடுச்சே, விதிகளெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதே விதியை திருப்பி செய்தால் விளைவு சேமாக வருது. ஸ்தூலத்தில். சூக்ஷ்மத்தில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பண்டத்துக்கும் ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் சேர்ந்து இருப்பதனால ஒருத்தர் கையிலேருந்து வாங்குகிற உணவு அவங்க அளிக்கிறாங்க இல்லையா, அன்போடு அந்த உணவு கொடுத்தோம்னா பசியும் நீங்கும், நமக்கு வாழ்நாளும் கூடும். சில பேர் மனசில் கோபத்தோடு வெறுப்போடும் வந்துட்டான், இவனுக்கு போய் சோறு எடுக்கணும்னு சொல்லி போடுறாங்கன்னு வைங்க, பசி ஆறும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாவத்தை உண்டாக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அது கண் திருஷ்டிங்கிறாங்க. இப்போ மனிதர்கள் கையால் உடம்பாலும் செய்கிறாங்க, பேச்சாலையும் செய்கிறாங்க, மனசாலையும் செய்கிறாங்க. இப்போ சாப்பாடும் கொடுக்குறாங்க, ஸ்தூலமாக பார்த்தா உணவு கொடுத்ததுன்னு தான் சொல்கிறாங்க. நல்லது தானே செய்திருக்காங்க, ஏன் சும்மா குறை சொல்கிறீங்க? அவங்க வந்துட்டு அந்த அத்தை பையன் வரும்போதெல்லாம் அவன் சாப்பாடு போட்டிருக்காலாம் கேளுங்க அப்படின்னு அந்தம்மா சொல்லுவாங்க, கேளுங்க, கடந்த 5 வருஷமாக நான் தான் சோறு போட்டு விட்டுருக்கேன், நன்றி கெட்டவருங்கிறேன். ஆனால் எப்படி சோறு போட்டாங்க? அவன் கூனி குறுகி அவன் செத்து போயிட்டான். காரணம் மனசால செய்தது. அது இப்போ மனிதர்கள் செயலை எப்படி செய்கிறாங்க? உடம்பால், பேச்சால், மனசால். உடம்பால் செய்கிறது கூட ரொம்ப பொறுத்துக்கலாம். ஏன்னா தீயினால் சுட்ட வடு தான் ஆறும். உடம்பால் ஏதாவது நாவினால் சுட்ட விடு ஆறாதே, அது ஆறிடுமா? பல தலைமுறைகள் கூட இருக்குது. எங்கள் முப்பாட்டனுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் பழி சொல்லிட்டான். இன்னை வரைக்கும் அந்த கிராமத்தில் நாங்கள் 7 தலைமுறையாக அங்கே இருந்து பேச்சுக்கிறது இல்லைன்னு சொல்கிறான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த விளைவெல்லாம் நம்ம ஊழுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஊழுங்கிறத புரிஞ்சிட்டாதான் இதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு விதி இருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்த விதி திருஷ்ட விதி, கண்ணுக்கு தெரியாத விதி அதிருஷ்ட விதி. கண்ணுக்கு தெரிந்த கர்மங்களெல்லாம் திருஷ்ட கர்மா, கண்ணுக்கு தெரியாத செயல்களெல்லாம் அதிருஷ்ட கர்மா. அதிருஷ்ட கர்மத்தினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு இளைஞன் 80 வயசு மூதாட்டிய ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறார். ஒவ்வொரு வினைக்கும் பதில் வினை இருக்கும் இல்லையா? அந்தமா தர்மவா நல்ல பையன் தம்பி, கண்ணு தெரியல, தடுமாறிட்டு இருந்தேன், இங்கே ஒரு நிமிஷம் நின்னாக்கா 4 வண்டி போகுது, நான் எப்படி தான் போகிறது, நான் 10 நிமிஷமாக நின்றுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, வாங்க அப்படின்னு சொல்லி பத்திரமா கூட்டிகிட்டு எதிர்ப்பக்கம் விட்டார். இதுக்கு பதில் வினை என்ன கிடைக்கும்? திருஷ்ட வினை என்ன? 80 வயசு பாட்டியை ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் விட்டார். திருஷ்ட விளைவு என்ன? அந்த பாட்டி தர்மவானா இருப்பா, உன் குழந்தை குட்டிகளை நல்லா இருக்கும் அப்படின்னு அது வாழ்த்துச்சு. அவனுக்கு மனசு சந்தோஷமாயிடுச்சு. முடிஞ்சுதா? இல்லை, அதிர்ஷ்டமாகவும் இருக்குது. இதுக்கு பலன் புண்ணியம்னு பேர். கண்ணுக்கு தெரியாமல் அதிர்ஷ்டமாகவும் ஒரு பலன் உண்டாகுது, அது பேர் புண்ணியம். சில பேர் அதே மாதிரி கண் தெரியாத பாட்டி நிற்கும்போது இவங்க செல்ஃபோன் பேசிட்டு போய் இடிச்சிடுறாங்க. அது தடுமாறி பிளாட்ஃபார்ம் கீழே வந்துடுச்சு. அந்த பக்கமாக அந்த ஸ்கூட்டர் அதை இடித்து அந்த பக்கம் தள்ளும்போது இன்னொரு லாரி மேலே ஏறிடுச்சு. இதுக்கு விதி என்ன? ஸ்தூலமாகவும் பார்க்குறோம், சூக்ஷ்மமாக என்ன பதில் இதுக்கு? அந்த இடித்தவனுக்கு என்ன சொல்லுவான்? கொலை செய்கிறதுக்காக செய்தான். ஆனால் அதுக்கு உண்டான பலனும் இருக்கும்ல. இப்போ செல்ஃபோன் பேச கவனக்குறைவாக போனது தப்பு தான். எவ்வளோ நேரம் அந்த தப்பு செய்தாலும் இன்னைக்கு ஒரு உயிரை பழிச்சிடுச்சு இல்லை. உங்கள் செயல் ஸ்தூலமாக பார்த்தோம்னா ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க? சி இட்ஸ் மிஸ்டேக்,
அந்த பாட்டி கண்ணு தெரியாமல் ஓரமாக இருந்திருக்கிறாங்க. இவர் வந்து சோல் பட்டப்பட்டுதுங்கிறாரு. இவனை பிடிச்சா தள்ளினாரு, முன் விரோதம் இருக்குதா? ஒன்றும் இல்லையே, இட் இஸ் அ பியூர் ஆக்சிடெண்ட் அப்படின்னு. அந்த சமயம் இப்போ எதிர்பாரமாக ஸ்கூட்டர் வந்துடுச்சு, நாம் என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி அப்படி விழும்போது லாரி வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சொல்லும்போது நீதிமன்றம் அவனுக்கு என்ன தீர்ப்பு செய்யும்? மன்னிச்சு விட்டுறேன், இனிமேல் செல்ஃபோன் பேசிட்டு போகாத அப்படின்னு தான் சொல்லும். அதே மாதிரி ஒரு இளைஞனுக்கு 80 வயசு பாட்டியை கொண்டு போய் விட்டவனுக்கு தர்மவான் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ உலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற விளைவுகளெல்லாம் ரொம்ப குறைவு. இப்போ இந்த பையனுக்கு புண்ணியம்னு உண்டாச்சு, செல்ஃபோன் பேசி இடித்தவனுக்கு பாவம்னு ஒன்று உண்டாயிடுச்சு. அனுபவிக்கணுமா இல்லையா? ஸ்தூலத்தை அனுபவிச்சா மாதிரி சூக்ஷ்மத்தையும் நான் அனுபவிக்காமல் அது தீராது, அது விளைவை உண்டாக்கும். எப்படி வெடிமருந்தை பண்ணிட்டு ஐயோ நான் இதை செய்ய முடியாது நில்லுன்னு சொன்னால் இருக்குமா? உன்னையும் சேர்த்து வெடிச்சிடும். ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா விளைவு ஆகியே தீரும். விளைவு ஒன்றால் நிறுத்த முடியாது. வேணும்னா அது தண்ணி கண்ணி ஊற்றி இன்னொரு விளைவை உண்டாக்கலாம் வெடிமருந்துக்கு. ஆனால் சூக்ஷ்மமாக இருப்பதற்கு இந்த விளைவை நாம் அனுபவிச்சே தீரணும். ஸ்தூலமாக இருக்கிறது கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அதனுடைய விளைவு ரொம்ப கம்மி. ஆனால் சூக்ஷ்மத்தில் நடக்கிற விளைவுகள்லாம் எப்படிப்பட்டதுங்கிறத அந்த மாணவியினுடைய தற்கொலை பற்றியோ இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும். மனது சூக்ஷ்மமாக இருப்பதனால் ஸ்தூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை சூக்ஷ்மமாக மனதை பலமாக தாக்குகிறது. ஈ வந்து மெல்ல வந்து தாக்குது, ரயில் பெருசாக தாக்குதுன்னு சொன்னோம். ஆனால் சூக்ஷ்ம ரயில் மாதிரியும் ஸ்தூல ஈ மாதிரியும் 60 கிலோமீட்டர் ஈ பறந்து வந்து மோதனா உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 60 கிலோமீட்டர் ரயில் வந்து மோதனா பில்டிங்கே தூள் தூள். சூக்ஷ்மத்தில் நடக்கின்ற விதி எளிமையாகவும் அல்பமாகவும் இருக்கலாம். ஆனால் சூக்ஷ்மத்தினுடைய அது விளைவு பிரகத்தாக பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறத இதை பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போடுறதெல்லாம் நம்ம உதாரணத்தை சொல்கிறோம். அதனால் ஊழை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஊழ் என்பது கண்ணுக்கு தெரியாத விதி, ஒரு செயலுக்கு உண்டான விதி, செயலுக்கு உண்டான விளைவுக்கு உண்டான விதி. விளைவுகளை நாம் இந்த இடத்துல சுக துக்கம்னு பிரிக்கிறோம். ஸ்தூலத்தில் என்ன பிரிக்கிறோம்? சுகம் துக்கம். நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, அதனுடைய விளைவு சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். சூக்ஷ்மமாக இருந்தால் என்னாகும்? அதனுடைய விளைவு பாப புண்ணியம். ஸ்தூலத்தில் என்ன சொன்னேன்? சுக துக்கம். இப்போ அந்த பாட்டியை தூக்கிட்டு போனால், கூட்டிகிட்டு போய் விட்டால் சுகம் கிடைச்சிது, இங்கே கொஞ்சம் துக்கம் முடிஞ்சு போச்சு. சின்ன சுகம் சின்ன துக்கம். ஆனால் விளைவு பார்ப்போம். சூக்ஷ்மத்தில் போனால் பாப புண்ணியம்னு பாருங்கள். பாப புண்ணியம்னு பார்த்தா அது பிரம்மாண்டமாக இருக்குது. அல்பமான செயலுக்கு கூட பெரிய பெரிய விளைவு இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விளைவு இளைஞனுக்கு கொடுக்கணும்னு வைங்க, தக்கபதி எதிர்விளைவாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கணும்? இவனும் கண் தெரியாமல் 70 வயசு பாட்டியாக இருக்கும் பொழுது யாராவது உதவி செய்தால் தான் அந்த புண்ணியம் பலன் தரும். வேறு எப்படி பலன் தரும்? அதே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்களே. இப்போ இந்த பிறவியில் அவன் பாட்டி ஆக முடியாது, இவன் ஆம்பளை. அப்புறம் அந்த பலன் எப்போ வரும்? 80 வயசில் வரணும். அப்புறம் அந்த 80 வயசில் கண் வேற தெரியாமல் இருக்கணும். இது இத்தனையும் வராது இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு பிறவியில், எதிர்பிறவியில் அவன் பாட்டியாக வரும்போது அப்போ அது வரைக்கும் அவன் செய்த புண்ணியம் காத்துட்ருக்குது. எத்தனை பிறவி கழித்து அவன் வருவானோ? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அந்த தக்க சமயங்கிறது தான் தெரியாது. இது உடனடியாக நடக்குது, இது ஸ்தூலம். ஆனால் சூக்ஷ்மம் உடனடியாக நடக்காதுங்கிறது தான் அதோட விதியை. இதனால் தான் நிறைய பேர் வந்து தப்பு செய்துட்டு இருக்காங்க. உடனடியாக நடக்கிறது இல்லை, என்ன வந்து பார்த்துக்கலாம் அப்படி. அது துளி கூட மாறாமல் தன் பலனை தரும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இதை புரிய வைக்கிறது தான் ஊழ் என்ற தலைப்பில் வள்ளுவ பெருமான் நமக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். சரி, இந்த பையனுடைய கதையை சொன்னேன். இவனுக்கு என்ன கதியாச்சு? இவனும் ஒரு பாட்டியாகி கண் தெரியாமல் அப்போ தான் அந்த பாவம் வரும்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சுக துக்கம்தான் அதனுடைய விளைவு. ஸ்தூலத்தில் கிடைச்சது என்ன சொன்னேன்?
ஸ்தூல செயல், அதனுடைய விளைவு சுக துக்கம். சூக்ஷ்ம செய்த அது பேர் பாவ புண்ணியம். பாவ புண்ணியங்கள் எப்படி உனக்கு தரும்? தன் விளைவை சுகதுக்கமாக தரும். அதை ரிட்டர்ன் பண்ணும்போது என்கேஷ் பண்ணணும். இப்போ டைரெக்டாகவே சுகதுக்கத்தை எடுத்துடுறோம். எடுக்கிறோம், பாக்கெட்லேயும் செலவு பண்ணிடுறோம். ஸ்தூலத்தில் ஒரு வேலையை செய்கிறோம், பாராட்டுறோம், உதவி செய்கிறோம், உடனடியாக வந்துடுச்சு. அப்போ ஸ்தூலத்தில் நமக்கு சுகதுக்கம் உடனுக்குடன் கிடைக்குது. ஆனால் சூக்ஷ்மத்தில் சுகதுக்கம் பாவ புண்ணியம் என்ற பேரில் சேமிப்பு செய்யப்பட்டு தக்க காலத்தில் வரும். எப்படி வரும்? அப்போது சுகமும் துக்கமாக தான் வரும். புண்ணியங்களெல்லாம் செய்த என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். பாவங்களெல்லாம் செய்த என்ன கிடைக்கும்? துக்கம் கிடைக்கும். அப்போ பாவ புண்ணியங்கள் நமக்கு என்ன தரும்னா சுகமும் துக்கமும் தரும். அப்போ அந்த பாட்டிக்கு ஒரு சுகம் கிடைச்சிதா இல்லையா? காப்பாற்றி கொண்டு போய் விட்டானே, அது காரணம் பாட்டி ஏதோ ஒரு காலத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கிறார். அந்த புண்ணியம் இந்த பையன் வழியாக இருந்தது. இப்போ இவன் செய்த அந்த உதவி புண்ணியமாகி இன்னொரு பிறவில அவனுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒருத்தன் ஆக்சிடென்டலாக தள்ளி விட்டுட்டான். அவனுக்கு அந்த நோக்கமே இல்லை, ஆனால் விளைவுக்கு காரணமாயிட்டான். இவனுடைய அஜாக்கிரதைங்கிறது, எந்த இடத்துல உயிரையும் பறிக்குங்கிறது தெரியாமல் அஜாக்கிரதையாக வாழ்கிறோம். அதுக்குண்டான பலனையும் அவன் அனுபவிக்கத்தான் வேணும். அதுக்கும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? இதுக்கு காத்திருக்கிறதுக்கு இன்னொருத்தன் இவனை தள்ளணும். ஏதோ ஒரு பிறவியில் கிழவியாகி கண் தெரியாமல் நிற்கும்போது தள்ளணும் இல்லையா? அப்போ அவனுக்கு அந்த பாவம் வந்துடும் இல்லை? இப்போ இன்னொருத்தனுக்கு இவனை தண்டிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தனுக்கு பாவத்தை கொடுக்க முடியுமா? கடவுள் என்ன பண்ணுவார்? சுகத்தை ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த பாவம் கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுது. அப்போ அவன் தலையில் கட்டும்போது அவன் பாவியாகி மறுபடியும் அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் தலையில் கட்ட வேண்டியிருக்குமே. அதுக்குன்னு அவர் பண்ணுறாரு, சில தண்டனைகளை பூமியில் அதே மாதிரி துக்கத்தை கொடுக்க முடியாது, நரகத்தில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நரகம்னு ஒரு இடத்த கொடுத்து துக்கங்களை அனுபவிக்கிறதுக்குன்னு சில துக்கங்கள் எல்லாம் பூமியில் அனுபவிக்க முடியாது, சில சுகங்களை பூமியில் அனுபவிக்க முடியாது. அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறான், அதுக்கு கொடுக்க வேண்டிய சுகம் இங்கே எங்கேயுமே இல்லை. எங்கே போனாலும் அந்த செய்த புண்ணியத்துக்கு சமமான சுகமே இங்கே இல்லை. என்னடா இவ்வளோ சுகம் பண்ணுறதுக்கு வேண்டியது கொடுத்துருக்கேன், நான் இங்கே கொடுக்க முடியாதுன்னு அதுக்குன்னு சுக பூமி கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுதான் தேவலோகம், சொர்க்கலோகம். இப்போ இந்த பூமியில் நாம் செய்கின்ற நல்வினையும் தீவினையும் உடனுக்குடன் பலன் கொடுத்தாலும் மறைந்திருந்து கொடுக்கின்ற பாவ புண்ணிய ரூபமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கிறது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் கடவுளுக்கு தெரியாது, அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறாருன்ற மாதிரி ஸ்தூலமாக சிலதெல்லாம் மறைச்சி செய்துடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் கூட போயிடலாம். ஆனால் சூக்ஷ்மமாக அது எப்பொழுதும் இருக்கிறது. இந்த உண்மையை நாம் புரிய வைக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் பண்ணுறேன், இன்றைக்கி ஒன்று செய்கிறேன், சூக்ஷ்மமாக எனக்கு என்ன விலை வருது அப்படின்னு பாருங்கள். 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன் சார், நான் 15 கொலை செய்திருக்கிறேன், 20 பேங்க் கொள்ளை அடிச்சிருக்கிறேன், இத்தனை பேரை நான் ஏமாற்றிருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், என்ன போய் சொல்கிறாங்க. இந்த பிறவியில் அது கண்டுபிடிக்கவே முடியாது, அவன் நிரூபிக்கவே முடியாது, நம்மளால் நிரூபிக்க முடியாது. ஆனால் நம்பணும். அவன் பல பிறவி எடுத்து யார் யார் பணத்தெல்லாம் திருடினானோ, அந்த பணம் திருடினதால அந்த குடும்பத்தில் எத்தனை பேருக்கு துன்பமோ அத்தனை வகை துன்பத்தையும் அனுபவிக்கணும். ஒரு துன்பம் இல்லை. ஒருத்தரிட நம்ம 1 லட்சம் ரூபா திருடிட்டோம்னா அந்த குடும்பத்துக்கே கஷ்டம். 7 பேர் துன்பப்பட்டிருக்கலாம். அப்போ 7 பேர் துன்பமும் அனுபவிக்கணும். அதுக்கு 7 தடவை பிறக்கணும், விதவிதமாக பிறக்கணும். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு கடவுள்னா? கடவுள் தான் இதெல்லாம் செய்கிறார். இறைவன் இதெல்லாம் அப்படி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு செய்கிறாரே. என்றைக்கும் 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை வந்தால் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் மாற்றி வைக்கிறாரு. இது என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்க முடியும். யாராலையும் அந்த மாதிரி அறிவுபூர்வமாக செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இறைவன் யாரோ ஒருத்தர் வெளியே ஆஃபீஸ் போட்டுக்கிட்டு லெட்ஜர் புக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கணக்கு எழுதிட்டு இவன் செய்த புண்ணியம் இவன் செய்த பாவம்லாம் இல்லை. அவர் எல்லார் உடம்புலையும் அவர் தான் ஆத்மாவாக இருக்கிறார். நீ செய்யறதை உடனடியாக உங்ககிட்டயே பார்த்துடுறாரு. அவர் எங்கே எழுதி வைக்கிறாரு? உன்னுடைய மனசிலேயே எழுதி வச்சிடுறார். யார் எழுதுறாரு? உன் கையை வச்சு எழுதிடுறாரு. நான் எங்கே சார் என் தலைவிதி எழுதினேன்? நீ தான் எழுதுன. ஒவ்வொரு செயலையும் நீ செய்த பிறகு அது நினைவில் பதிகிறது.
உலகத்துக்கு தெரியாமல் செய்தா கூட உன் நிலவில் பதியும். யாருக்கும் தெரியாமல் ஒரு பொய் சொல்லியிருக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உனக்கு தெரியாமல் செய்ய முடியுமா? அப்போ எங்கே பதிக வைக்கிறாரு? அவங்களுடைய குற்றங்களையும் பாவ புண்ணியங்களும் அவங்கவுங்க தலையிலேயே வச்சிருக்கிறார். அந்த மாதிரி தலைவிதின்னு பேர். இந்த ஊழ் எல்லாமே நம்முடைய மார்பிலேயே, நம்முடைய சித்தத்திலேயே அது நாமே பதிவு செய்கிறோம். என் கையால் நானே எழுதுகிறேன். அப்போ அதனுடைய துன்பங்களை இந்த பிறவியில் நான் அனுபவிக்க முடியாது இல்லையா? அந்த சுகங்களை இந்த பிறவியில் அனுப்ப முடியாது இல்லையா? அந்த சுக துக்கங்களை எடுக்க இன்னொரு உடம்பு எடுத்தாகும். அப்போ நம்ம எடுக்கின்ற உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நாம் பிறக்கும் பொழுது எடுத்த உடம்பு, அது ஆணோ பெண்ணோ, அந்த உடம்பில் இருக்கக்கூடிய புலன்கள், கண் காது மூக்கெல்லாம் இப்படி வேலை செய்யுது, ஜீரண கோளாறு வருதா, கால் கை நல்லா இருக்குதா, இதெல்லாமே இந்திரியங்கள் சொல்கிறோம். உடம்பு, இந்திரியங்கள். அந்த அறிவு எவ்வளோ பெற்றது, எப்படிப்பட்ட துல்லியமான பாடகராக இருக்கிறான், இதெல்லாம் கூட ஒரு உடம்போடு சேர்ந்து வருது இல்லை? ஒரு குழந்தைங்க இசையில் பெரிய புலமை பெற்றதாக இருக்குது, சிலது ஓவியங்களில் வரையுது, சிலது ஸ்போர்ட்ஸில் கில்லாடியாக இருக்குது, குறி வச்சா தக்க மாட்டேங்குது, அப்படி சிட்டாக பறகுது, ஒலிம்பிக் வரைக்கும் போகுது. இதெல்லாம் இந்த சரீரமும் கொடுக்கப்பட்டு அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்களும் கொடுக்கப்படுது. அப்புறம் அந்த குழந்தை இருக்கின்ற ஊர், எங்கள் ஊரில் பிறக்கணுமோ அதுவும், அப்புறம் என்னென்ன அனுபவிக்கணும் குழந்தையிலேருந்து மரண காலம் வரைக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்க? தனு, கரண, புவன, போகம். இப்போ இந்த பானையும் இந்த பானையும் இதுவும் ஒரே நாள் பிறந்தது. யாரோ ஒருத்தர் செய்தாங்க, பேச்சுக்கு வச்சுக்குவோம். எங்கே பிறந்ததுன்னு எனக்கு தெரியுமா? திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்துலையோ? நீலிகோணம்பாளையத்தில் ஒரு பெரிய குயவர் மண் சட்டி செய்கிறவங்க இருந்தாங்க, இப்போ காணோம். அங்கே தான் போய் மண் வாங்குவேன் நான் பொம்மை செய்கிறதுக்கு. அவங்க ஏற்கனவே பிசைஞ்சு நல்லா பதமாக வச்சுருப்பாங்க. நமக்கு டவுனில் இருக்கிறதுனால ஒரு 5 கிலோ 10 கிலோ ஒரு மூட்டையில் கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுத்து செய்ய சொல்வேன். அங்கே அது மாதிரி செய்து சுட்டு விற்கிறாங்க. இது எங்கே பிறந்தது, இது எங்கே பிறந்தது? ரெண்டும் ஒரே இடத்துல தான் பிறந்தது. இது ரெண்டு மட்டுமா பிறந்தது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லது 2-3 மாதத்துக்கு முன்னாடியோ இது பிறந்துன்னு வைங்க. இதோட கூட எத்தனை பானைங்க பிறந்திருக்கு? எல்லாமா இங்கே இருக்குது. ஒன்று எங்கெங்கே போச்சு. ஒன்று வாங்கின அன்றைக்கே செத்துருக்கோம், இன்னொன்று இன்றைக்கி செத்துருக்கோம், இன்னும் ஏதாவது கீழடின்னு சொல்லி பூமியில் புதைஞ்சி 5000 வருஷம் கழித்து ஒருத்தன் தோண்டியிருப்பான். சில பானைகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. இந்த எடுத்த சரீரம் எப்படிப்பட்டது, இதனுடைய வடிவம் எப்படிப்பட்டது, இது எந்த இடத்துல போய் வாழப்போகுது, அந்த வாழும்போது எப்படி வாழுது? இங்கே வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக இங்கே இருக்குது. இன்னொரு இடத்துல என்னவா இருக்கும்? கல் குடிக்கிறதுக்கு பயன்படலாம், இன்னொரு இடத்துக்கு ஆஸ்ட்ரேவை பயன்படுத்துவாங்க. சில பேர் குழந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கோம், சில பேர் கேட்பாரற்று எங்கள் ரோட்டில் கிடக்கு. போகமும் இருக்குது இல்லை? அப்போ தனுங்கிற உடம்பு, இந்திரியம்னு சொல்லக்கூடிய கரணங்கள், இதுக்கு தலை கழுத்து வால் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் உலகம் எங்கே போய் வாழணும்? ஆசிரமத்திலையா, அது குப்பை தொட்டிலையா, சிறு வீட்டிலையா? அப்புறம் போகம் எப்படி பயன்படுத்தப்படுது? இதே மாதிரி நம்முடைய சரீரமோ ஊழ்வினை தான் கொடுக்குது. இப்போ நம்ம எந்த ஊழ்வினை இது கொடுத்தது? இப்போ நான் செய்திருக்க முடியுமா? என்ன இந்த உடம்புக்கு வேண்டி தான் இப்போ செய்திருப்பேனா? இந்த உலகத்தை வாழ்வதுக்கு இப்போ செய்திருப்பேனா? இந்த இந்திரியங்களுக்கு நான் இப்போ செய்ததாக இருக்க முடியுமா? நிச்சயமாக என்னுடைய உடம்பு, என்னுடைய இந்திரியங்கள், நான் வழிக்கின்ற உலகம், நான் அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்கள் அனைத்தையும் நான் இப்போது செய்ததாக இருக்கவே இருக்காது. அப்போ எப்போ செய்தது? பல பிறவிகளுக்கு முன்னாடி செய்ததை நம்ம தொகுத்து ஒரு பஞ்சாக கொண்டு வரோம். இந்த பிறவியில் செய்த அத்தனை சுகதுக்கத்துக்கும் போன பிறவியில் தான் செய்ததுன்னு கணக்கு கிடையாது. பல 100-150 பிறவிகள் செய்த சுகதுக்கங்களை திரட்டி அதில் செலக்ட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் ஒமின் பண்ணிவிட்டு, இந்த பிறவிக்கு வேண்டாம் இன்னொரு பிறவி வச்சுக்கலாம், சில துக்கங்களை இந்த பிறவிக்கு வச்சுக்கலாம் இன்னொரு வேண்டாம் அப்படின்னு ஒரு செலெக்ஷன் நடக்குது. அப்போ பல கோடி துக்கங்களும் பல கோடி சுகங்களும் பாவ புண்ணியங்களாக இருக்குது. அது அத்தனையுமே ஒருத்தன் 70 வயசுலேயே ஒரு பிறவியில் அனுபவிச்சிட முடியுமா? என்ன முடியாது.
பங்கு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த துக்கம் வச்சுக்கலாம், இந்த துக்கம் வச்சுக்கலாம், இந்த சுகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வயசு வரைக்கும் தாய்ப்பாலோட அம்மா அப்பானுடைய அரவணைப்பில் இவன் வாழ்கின்ற சுகம் இருக்கிறது, அதுக்கு கொடுத்துருங்க. சுக்கிர தசை இருக்குது. அதுக்கப்புறம் குரு தசை இருக்குது. நல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான். ஆனால் கூடவே ஒரு சனி பார்வையும் இருக்குது. அதனால் இவருக்கு அம்மா வந்து இல்லாமல் போயிடுறாங்க, அப்பாவும் விட்டுட்டு போயிடுறாரு. 10 வயசு வரைக்கும் நல்லா தானே இருந்தா. அப்போ அதுக்கப்புறம் தானே முயற்சி பண்ணி ஒரு விஞ்ஞானி ஆயிடுறான். அப்புறம் ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுது. அப்புறம் நல்ல மனைவி கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வேதாந்தத்தை கற்று ஞானி ஆகிட்டான். இப்படியே நடக்குதுன்னு வைங்க. இதுக்கு உண்டான அத்தனை சுகதுக்கங்களும் பாவ புண்ணியங்களும் அவன் தேர்வு பண்ணத்தான். இப்போ நாமெல்லாம் தலையில் கட்டப்பட்டதில்லை, நாம் இஷ்டப்படி தேர்வு பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறோம். எப்போ நான் தேர்வு பண்ணேன் அது தெரியாது. நீ போன பிறவிக்குள்ள தேர்வு பண்ணல. போன பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அது பித்ருலோகத்தில் அந்த ப்ராசஸ் நடக்குது. அதுதான் ஈஸ்வர நியதி. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பல கோடி பிறவிகளிலே செய்த துக்கங்களிலே கொஞ்சமும் பல கோடி பிறவிகளிலே செய்த புண்ணியங்களிலே கொஞ்சமும் திரட்டி எப்படியெல்லாம் செய்தோம்னா இப்போ இருக்கிற உடம்புக்கும் இப்போ இருக்க இந்திரிக்கும் இந்த உலகத்துக்கும் எவ்வளோ சுகத்துக்கும் கிடைக்குமோன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த நிகழ்ச்சி பிழை இல்லாமல் நடக்குங்கிறது மட்டும் நீங்கள் நம்புங்க. தெரியாததாக இன்னொரு செய்த பாவம் நமக்கு வந்துடாது. நாம் செய்த புண்ணியம் இன்னொருத்தரும் கொடுக்க முடியாது. சில வேதாந்திகள் சில சித்தாந்திகள் எல்லாம் பேசுகிறாங்க. வேதாந்திகள் சொல்ல மாட்டாங்க. சிலர் சொல்கிறார், நாம் செய்த கருமங்கள் எல்லாம் என் உடம்புலையே தேங்கி இருந்து கருமையமாக போய் என் மகனுக்கு போயிடுது. அப்போ மகனாக நானே இருந்து சுகதுக்கள் அனுபவிக்கிறேன். சூட்சுமமே கிடையாதுங்கிறார். தொடர் பிறவி கிடையாதா? தொடர் உடம்பு தான் இருக்குதா? அப்போ சூக்ஷ்மத்தையே நம்பாதவங்க ஸ்தூலத்திலே வாழறாங்க. சார்பாகல் மாதிரி பெரிய மெடிடேஷன் சென்டரை வச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க நான் செய்த பாவங்களெல்லாம் என் மகனுக்கு போ? அது அநியாயம் இல்லையா? மகன் வேறு நீ வேற இல்லை, நீ தான் அவன் சொன்னா எப்படி ஒத்துக்குவான்? அப்போ நீ சாப்பிட்டா அவனுக்கு பசி ஆறுமா? அப்போ மகன் சாப்பிட்டா அவனுக்கு பசி ஆறுமா? உண்மையை கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு வினைக்கும் நேரடியான தகுந்த வினை உண்டு. ஸ்தூலமாக இருந்தால் அந்த வினை எதிர்வினை உடனடி. சூக்ஷ்மத்திலே அது உடனடியாக இருக்காது. எப்பொழுது என்று யாராலும் சொல்ல முடியாது. எங்குன்னு சொல்ல முடியாது. எங்கு எப்பொழுதுன்னு தெரியாது. ஆனால் இது இங்கு இப்பொழுது. ஸ்தூலம் எப்படி நடக்கும்? இங்கு இப்பொழுது. ஒரு பாம்பு போட்டு அல்லது ஒரு ஏரோப்ளைன் இடித்து ட்வின் டவரை உடைச்சோம்னா இங்கு இப்பொழுதே விளைவு வந்துடுச்சு. 2 டவரும் உடஞ்சி போச்சு. ஆயிரக்கணக்கான பேர் சேர்த்தாங்க. ஆனால் அது சூக்ஷ்மம் எங்கு எப்பொழுது யாராலும் சொல்ல முடியாது. எங்குன்னு சொல்ல முடியாது, எப்போதுன்னு சொல்ல முடியாது. எனவே அதை நிரூபிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. திருக்குறளை போய் பார்ப்போம். 371வது குறள். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. இங்கே அசைவின்மை மடின்னு 2 சொல் இருக்குது பார்க்குறோம். அசைவின்மைன்னா ஊக்கம், முயற்சி அப்படின்னு அர்த்தம். மடி என்றால் சோம்பல் அப்படின்னு அர்த்தம். நமக்கு சில நேரத்தில் ஊக்கமாக இருக்குது, இதை செய்யலாம் அதை செய்யலான்னு. சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான வேலை காத்துட்ருக்கோம், ஆனால் செய்யவே முடியாத அளவுக்கு ஒரு சோம்பல் நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு சின்ன கண்ணை இருந்துட்டேன் சார், தூங்கிட்டேன் சார், பெரிய லாபம் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படி கவனிக்காமல் இருந்துட்டேன் சார், குழந்தை போய் அந்த சுடுற சாம்பாரில் கையை விட்டுட்டான். அது ஏம்மா அந்த நேரத்தில் உனக்கு ஒரு மடி வந்தது? நிறைய பேர் அப்படிதான். ஒரு நாளெல்லாம் குழந்தைய தேடிட்டு இருந்தாங்க, காணும் காணும் காணும், இருட்டாகி போச்சு. இருட்டுலேயும் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. எங்கே தான் போயிருக்கோம்? ஒரு குழந்தை எவ்வளோ தூரம் நடந்தாலும் இவங்க தேடுறது 1 கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்கணும்.
அதுக்குள்ளே அந்த குழந்தை யாராவது எடுத்துக்கிருப்பாங்க இல்லையா? காணவே காணும். நான் அங்கே குடியிருக்கும் பொழுது என்னடா இப்படி ஒரு கஷ்டம் நடந்து போச்சே, அந்த குழந்தைய நான் பார்த்துருக்குறேன், அது நிச்சயம் இருக்காது, வீட்டுக்குள்ளே தான் இங்கே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மனசில் அதை அவங்க சொல்ல முடியல. அவங்க வீட்டு பின்னாடியே இந்த தண்ணி தேங்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வைப்பாங்கல்ல, இப்போல்லாம் சோக் பீட்டுன்னு தான், அந்த கால சோக் பீட்டுலாம் பண்ணலை, சோம்பல் மடி, அதில் தான் விழுந்து செத்துடுச்சு. என்ன மிஸ்டேக் நடந்திருக்குது? மடி, ஏதோ ஒரு சோம்பல், கண்ணயர்வு, கவனக்குறைவு. நம்ம ஏன் கவனக்குறைவாக இருந்தோம்? அது ஊழுங்கிறார். எப்படி தான் உனக்கு பாவம் உனக்கு செயல்படும் நினைக்கிறேன். உன்னை மாட்ட வைக்கணும்னா எங்கே இப்படி வச்சு இந்த ஊழ் எப்படி செய்யும்? யாராவது வச்சு உங்களை செய்ய வைக்க முடியுமாண்ணே? அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை வந்துடுமே. அப்போ இறைவன் எப்படி தண்டிக்கிறாரு? நம்முடைய உள்ளத்திலே ஊக்கமும் சோம்பலுமாக அவர் நம் செயலை கட்டுப்படுத்துகிறார். ஒரு செயலை செய்யாதபடி நிறுத்தி அவனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறார். நீ சும்மா இருந்தால் கூட அவனை செய்ய வச்சு பலனை கொடுக்குறார். சில சமயத்தில் அப்படி வருது. சும்மா தான் போனேன் சார், எல்லாம் சொன்னாங்களே நானும் செய்தேன், வந்துடுச்சு சார், பெரிய லாபம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. சும்மா தான் போனேன், அன்னைக்கு போய் அவனுக்கு முயற்சியே பண்ணலையா, ஆனால் கிடைச்சிருக்கு பெரிய லாபம். ஆனால் முயற்சி பண்ண நல்ல லாபம் கிடைக்கிற சமயத்தில் சோம்பல் வந்து விட்டுரும். ஒரு சின்ன அப்ளிகேஷன் போடலை, ஒரு செல்ஃபோனில் பதில் போடலை, ஒரு காலை அட்டன் பண்ணல, மிஸ் ஆகி போச்சு. ஒரு கால் அட்டன் பண்ணாமல் போனால் கூட மடி என்ற காரணத்தினால எப்படி ஊழ்வினை வேலை செய்யுங்கிறது திருவள்ளுவர் சொல்கிறார். ஆகூழ்னு சொல்லக்கூடிய, ஆகூழ்னாக்கா புண்ணியம், போகூழ்னா போயிடும் பாபம். புண்ணியத்தால் ஆகூழால் தோன்றும் முயற்சி உண்டாகும். உனக்கு புண்ணியம் இருந்தால் முயற்சி வந்திருக்கும். பாருங்கள், அவர் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறார். இந்த சமயம் பார்த்து அவர் கவனத்தை அது ஈர்த்துருது. அவர் கவனத்தை இத்தனை காலமும் 10 வருஷமாக யூடியூப்பில் இருந்தாலும் அவர் கவனிக்கலை, இன்னைக்கு கவனிக்கிறார். இப்போ நம்ம தயாராக இருக்கோம், குருவுக்கும் சாஸ்திரம் தயாராக இருக்கும் பொழுது அந்த நல்வினை நமக்கு ஊக்கத்தை கொடுத்து எப்படியாவது நீங்கள் புறப்பட்டுருவோம். மழை வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டீங்கல்ல, சதாசிவம் தானே. எவ்வளோ பேர் இந்த மடியினால் சோம்பல்னால பக்கத்தில் இருந்துக்கிட்டே கூப்பிட்டா கூட வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறார். ஏன்? இதோட லாபம் என்ன? பிரம்ம ஞானம், முடிவில்லாத ஆனந்தமான வாழ்க்கை. ஆனால் இதுக்காக சோம்பல்னால அவங்க என்ன பண்ணுறாங்க? முடியக்கூடிய துக்ககரமான வாழ்க்கைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? இத்தனை கோடி ஜனங்கள், எத்தனையோ குருநாதர்கள் இருந்தும் சாஸ்திரங்கள் இருந்தாலும் எட்டி கூட பார்க்காம இருக்கிறாங்க. இங்கே கையடக்கமான செல்ஃபோன்லேயே தொட்ட இடத்துலையே லட்சக்கணக்கான வேதாந்த கருத்துக்கள் இருக்குதா இல்லையா? அது உள்ளே போனவொன்னே மோட்சம் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா? யார் கண்ணிலையும் படமாட்டேங்குதே. படக்கூடாத விஷயம்லாம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. அது வரும்பொழுதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணுறோம்ல, அது மடிங்கிறார். எப்படிடா அந்த ஊழ்வினை வேலை செய்யுது? ஆகூழால் தோன்றும் அசையுண்மை. உனக்கு புண்ணியம் இருந்தால் உனக்கு முயற்சி தானே வரும். கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. உனக்கு கைப்பொருள் வேணும்னு சொன்னால் அது போகூழ் பாவம் வந்துடுதுன்னா சோம்பல் வந்து அது கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், இந்த ஊழ் எங்கே வேலை செய்துங்கிறார். பேதை படுக்கும் இழ ஊழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. உற்றக்கடை இங்கே அறிவகற்றும்னு வருது இல்லையா? அறிவை அகற்றும்னு நினச்சக்கூடாது. அகற்றும்னா இதை எடுத்து அகற்று அப்படின்னு அர்த்தம் இல்லை. அகற்றும்னா விரிவடைய செய்யும்னு அர்த்தம், அகலமாக்கும்னு அர்த்தம். இழவூழ்னு வந்துடுச்சுன்னா அங்கே வந்து போகூழ் ஆகூழ்னார், இங்கே இழவூழ்னு பேர் வைக்கிறார். இழவூழ்னா என்ன? பாபம். நீ பாபம் செய்திருந்தால், பாபம்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது துன்பம் செய்திருந்தால்
உன்னுடைய சுகம் தட்டு இன்னொருத்தர் துக்கம் கொடுத்திருந்தால், இன்னொருத்தர் துக்கம் கொடுத்தா அது பாவம், இன்னொருத்தர் சுகம் கொடுத்தா புண்ணியம். இப்போ சுகதுகத்தை தருகிறோம், பாவ புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். அப்படி ஒருவேளை நீ பாவத்தை சம்பாதித்திருந்தால் ஏதோ ஒரு காரியத்தினால அது பேதைப்படுக்கும், உன் அறிவை கெடுக்குங்கிறார். இதெல்லாம் முக்கியமான விஷயம். எப்படி முக்கியமான விஷயம்னா, இந்த எப்படி வேலை செய்து விதின்னு தெரியலையே. விதி எங்கே வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பார்த்து அவன் வந்தா, இந்த நேரம் பார்த்து இவன் வந்தா, அது எல்லாம் என் தலைவிதிங்கிறாங்க. இல்லை, உள்ளத்தில் தான் அது வேலை செய்யுது. அவன் நேரத்தில் வந்துட்டு தான் இருக்கிறான், நீ தான் அந்த நேரத்தில் போய் அங்கே நின்ன. உன்னை அந்த நேரத்தில் கொண்டு போய் வைக்கிறது யாருன்னா உன்னுடைய உள்ளம்தான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே செல்லாதபடி தடுத்ததும் உன்னுடைய உள்ளம்தான். அப்போது தலைவிதி எங்கே வேலை செய்யுது? தலைவிதி பக்கத்து வீட்டுக்காரன் மூலையோ, ரோட்டில் போகிற பஸ்ஸுகளாலேயோ, போலீஸாலேயோ, அரசாங்கத்தாலேயோ கிடையாது. உன்னால தான். நன்றும் தீதும் பிறர் தரவாரா. மற்றவங்கிட்டேருந்து வர்றதில்லை, உங்ககிட்டேருந்து தான் தோன்றுது. அப்போது நீங்கள் செய்த வினையெல்லாம் எங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம்? உள்ளத்தில். அது எங்கேருந்து வேலை செய்யுது? உள்ளத்துலேருந்து வேலை செய்யுது. எங்கே வேலை செய்யுது? உள்ளத்தில் வேலை செய்யுது. ரொம்ப தூரத்தில் எல்லாம் இல்லை. என்னைக்கோ செய்த பாவம் இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ செய்த புண்ணியம் இல்லை, இங்கேயே பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அப்பப்போ நம்ம உள்ளத்தில் தான் அது கை வைக்குது, நம்ம மனசில் தான் கை வைக்குது. சுகம் உண்டாக்குனால மனசை தான் தூண்டணும், துக்கம் கொடுக்கணும் மனசை தான் கொடுக்கணும். இப்போ பாவ புண்ணியம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது வரும்போது பார்த்துக்கலான்னு இல்லை, நீ சுமந்துக்கிட்டே போகிற. செத்த பிறகும் அடுத்த பிறகு வரும்போது இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அது சுமந்துக்கிட்டு தான் போகிறோம். சொல்கிறோம் இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? யாரும் கிடையாது. பாவ புண்ணியம். பாவ புண்ணியம் தான் கடைசி வரைக்கும் வருது. அது எங்கே இருக்குது? உங்ககிட்டயே உட்காந்துட்டு குட்டிச்சாத்தா மாதிரி ஒன்று உள்ளத்திலே உட்காந்துக்கிட்டு சுகத்துக்கத்தை அப்பப்போ கொடுக்குது, நேரம் பார்த்து கொடுக்குது. அந்த மடியையும் ஊக்கத்தையும் அது தான் நமக்கு உண்டாகிறது. சங்கல்பத்தை மாற்றி வைக்கிறது. அது பேர் வாசனைன்னு சொல்கிறாங்க. இந்த வாசனை எழுந்த உடனே திடீர்னு ஒரு ஆசை பிறகுது, அதை போய் பார்த்துடலாம். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் கூப்பிடணும். திடீர்னு இன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ராமேஸ்வரத்துலேருந்து மகேந்திரன் ஒருத்தர் கூப்பிட்றாரு. அவர் போய் 5 வருஷம் ஆச்சே, திடீர்னு சாமி ஞாபகம் வந்துடுச்சே அப்படின்னு நான் எடுத்தேன். அட்டன் பண்ணால் அது பேசலை. நான் மறுபடியும் ரிங் பண்ணேன் 2 தடவை, அது எடுக்கலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவரே கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே, சார் 2 மிஸ்டு கால் பார்த்தேன், சுவாமி இத்தனை நாள் கழித்து என்னை ஞாபகம் வச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். தங்க, நான் கூப்பிடலை, நீ தான் என்னை கூப்பிட்ட முதல்ல. மகேந்திரன் கூப்பிட்றாரே, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி தான் நான் ஒன்று கேட்டேன். அப்படிங்களா சுவாமி? ஐயோ, எப்படியோ கைப்பட்டு உங்கள் கால் போயிடுச்சுங்கிறார். அப்போ அது கைப்பற்றி எப்படி நடந்தது? நான் பேசணும், இப்போ அவர் மாற்றம் உலகத்தில் ஏதோ நடக்க போகுது, அவருக்கு ஏதாவது நடக்கும் இல்லையா? இன்னைக்கு கால் நடந்தது. இவ்வாறு நம்ம நினைக்கிறோம் எதேச்சையாக நடக்குது, ஆக்சிடெண்ட்டாக தொட்டுட்டேன் அப்படின்றோம். கிடையாது, ஊழ்வினை தான். உங்களுடைய அங்கங்களையும் அதுதான், தனு கரண புவன போகத்தை ஊழ்வினை தான் தருகிறது. உடம்பையும் இந்திரியத்தையும் வாழ்கின்ற ஊரையும் அனுபவிக்க வேண்டிய இன்பத் துன்பங்களும் அதுதான் நிச்சயிக்கிறது. அதனால் அது வந்துடுதுன்னு சொன்னால் அறிவாளி கூட மக்காயிடுறான். சாதாரண ஆளு கூட அறிவு மிகுந்து விடுகிறது. அறிவகற்றும்னா அறிவை விரிக்கும். ஆகல் ஊழ் உற்ற கடை. ஆகல் ஊழ்னா நல்ல வினை, ஆகுதல். ஆகல் ஊழ் அது இழவூழ் அப்படி பேர் வச்சுக்கிறார். பாவத்துக்கு இழவூழ்னும் புண்ணியத்துக்கு ஆகல் ஊழ், ஏதோ ஆக்கி கொடுக்குதான். அது வந்துடுச்சுன்னு சொன்னால் அறிவு விசாலமாயிடும். ஒரு பையன் அறிவை விசாலப்படுத்தும், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அறிவு அகற்றோன்னா போய்க்கணும் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான். அது அப்போல்லாம் பால்யம் தானே அவங்களுக்கெல்லாம். 20 வயசு 21 வயசு தானே என்கிட்ட வராங்க. கரெக்டாக 19 வயசில் வருவாங்க. 20, 21, 22, 25 வயசில் போயிடுவாங்க. இளைஞர்களாக்கி அனுப்புவோம். குழந்தைங்களாக வருவாங்க +2லேருந்து. வெளியே போகும்போது
முதிர்ந்த விஞ்ஞானியாகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அதிகாரியாகவோ எப்படி அவங்க வெளியே போவாங்க, பண்டிதராக போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தார். கடைசி பெஞ்சில் இருந்துட்டு நிறைய அரியர்ஸ் வச்சுருந்த ஒரு பையன் இருக்கிறான். ஆனால் நல்ல பையன், எல்லா வேலையும் செய்வான், ஆனால் படிப்பு மட்டும் வராது. என்னடா இப்படி இருக்கிறானே, எனக்கு கஷ்டம், எப்படியாவது முடிச்சுட்டு செந்தில் நல்லா ஓரளவுக்கு அவன் படித்து டிகிரி வாங்கிட்டான். வேற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் அவன் ரிசர்ச் பிஜி படிக்கிறான். அந்த பிஜி படிக்கும்போதோ அதே மடி தான், சோம்பேறித்தனம், ஏதோ படிக்கணும்னு படிக்கிறார். கூட கிளாஸ்மேட்டு ஒரு ஆப்பிரிக்காவில் வந்த ஒரு பிளாக் மேன். அவன் என்ன சொல்கிறான், அவன் இங்கிலீஷ் கேட்குறான். உங்கள் ஊரில் மெடிடேஷன் சொல்கிறாங்களே, எனக்கு அது எங்கே கிடைக்குமா அப்படின்னு. நான் ஆப்பிரிக்காவிலே இந்த இந்தியாவுக்கு படிக்க வந்ததே இந்த மெடிடேஷனுக்காக தான் அப்படின்னு. இவன் கேட்குறானு ரூம்மேட்டுன்னு சொல்கிறதுனால ஒரு மெடிடேஷன் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் அவன் கூடவே அவனும் இருந்துட்டான். மெடிடேஷன் இவனும் பண்ணிட்டான். டெய்லி ஈவினிங் 2 பேரை மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சோ எதோ தெரியல, அந்த பையனுக்கு அறிவு விசாலமாயிடுச்சு. அது ஆகூழால் தான் மெடிடேஷன் வந்ததுனால நினைக்கிறான். மெடிடேஷன் போகிறதே ஆகூழால் தான் வந்துடுது. அவன் பிளாக் எங்கேருந்தோ இங்கே இவனை தூண்டியிருக்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் கோல்டு மெடலிஸ்ட் ஆகிட்டான் சோஷியல் ஒர்க்ஸில். பாட்னி படித்தது சோஷியல் ஒர்க்கில் கோல்டு மெடலிஸ்ட். ஆச்சரியமாக இருக்குது. அறிவகற்றும், இங்கே பேதமைப்படுத்தும். இந்த காலத்தில் பேதமைப்படுத்துது, ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டியது கொடுக்குது. அதுக்கப்புறம் குன்னூர்லேயோ அங்கெல்லாம் போய் அங்கே குப்பையெல்லாம் சேகரிக்கின்ற ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து 500 பேருக்கு மேலே வேலையை கொடுத்து அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் என்கிட்ட சொல்லுவான், சுவாமி நான் 500 பேருக்கு வேலை தந்திருக்கிறேன், அத்தனை பேருக்கும் ஆரோக்கியமான விட்டமின்ஸ் கொடுக்குறேன், முட்டை உணவு தரேன், ஈவினிங்கில் ஹார்லிக்ஸ் தான் போட்டு கொடுக்குறேன், இல்லைன்னா நல்ல ஒரு பாலை நாங்கள் கொடுக்குறோம், அவங்க தினமும் குளிக்க வச்சு சோப் போட்டு அனுப்புகிறோம், அவங்களுக்கு வேலை குப்பையை பிரிக்கிறது தான். ஆனால் எங்களுக்கு சின்சியராக வேலை பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், சம்பளத்தையும் கொடுத்துட்றோம். பெரிய செல்வந்தனாகி இப்போ ஏற்காட்டில் ஒரு எஸ்டேட்டில் வச்சுட்டு இருக்கிறான். அவன் படித்த படிப்புக்கும் பிறகு நிலைக்கும் ஆகூழும் போகூழும் பார்க்கணும். மடியையும் ஊக்கத்தையும் தருது, உள்ளத்தையும் தான் பண்ணுகிறது. இதுக்கெல்லாம் உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 3வது பாடல். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஊழுக்கும் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, நுண்ணிய நூல் பல கற்றவர் இருக்கிறார். அதாவது இவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர் பண்ணியிருக்கிறாரு. என்னென்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. திரைப்படத்தில் ஆயிரக்கணக்கான பாடல் எழுதியிருக்கிறார். எல்லா விதமானதுலையும் இருக்கிறார். ஆகூழ் நுண்ணிய நூல் பல கற்பினும். அப்புறம் அவருடைய பிஹேவியர்லாம் பார்க்கும் பொழுது உண்மை அறிவே மிகும். உண்மையாக அவனுடைய பண்பாடு எப்படி இருக்குதோ அதுதானே வெளியே வந்தது. வள்ளுவர் சொல்கிறார், நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போயிட்டான்னு வச்சுங்க, அவன் பேச்சிலும் நடவடிக்கையிலும் அவனுடைய ஊழ்வினையினால் உள்ளத்தில் இருக்கிறதான் வெளியே வருங்கிறார். கடைசியில் எழுதக்கூடாத கட்டுரைகளாம் எழுதி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் கிடக்கிறாங்க. ஏன்? நுண்ணிய நூல் பல கற்பினும் மாந்தர்க்கு உண்மை அறிவே மிகும். அவன் உள்ளத்தில் என்ன பண்பாடை கொண்டு வந்திருக்கிறானோ, எந்த எண்ணங்களோடு வாழணும், சுகதுக்கம் அனுபவிக்கணும்னு கொண்டு வந்தானோ, உள்ளம்தான் நமக்கு வாழ்க்கையை அமைக்கிறது. சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் உள்ளம் நிம்மதியாக இருந்ததுன்னா சுற்றுச்சூழல் பற்றி கவலை இல்லை. உங்கள் உள்ளத்தில் அமைதி இருந்துன்னு வைங்க. நீங்கள் எங்கே இருக்கணும்? அமைதியான இடத்துல இருக்கணுமா? அமைதியான இடத்துல இருந்தால்தான் அமைதி வந்துதா? உன் உள்ளத்தில் அமைதி வந்துடுச்சுன்னா நீ இருக்கிற இடம் டவுனாக இருந்தாலும், கிராமமாக இருந்தாலும், நரகமாக இருந்தாலும், ஒரு துஷ்ட ஜனங்களுக்கு வாழ்கின்ற இடமா இருந்தாலும், சுகாதாரமற்ற இடம்தாலும், நிம்மதியை கிளைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் சுற்றுச்சூழல் நடந்தாலும் உன்னுடைய நிம்மதி குலையாமல் இருக்கும். இப்போ உள்ளம் தான் நமக்கு வாழ்க்கை. உள்ளத்தை செம்மைப்படுத்தி கொடுப்பதெல்லாமே ஊழ்வினை தான்.
அப்போ ஊழ்வினை இருந்தால் தான் நம்ம குருநாதர்கிட்ட போய் படிச்சுக்க முடியுமோ அப்படின்னு. ஊழ்வினை என்ன பண்ணோம்? அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து பேப்பரையோ செல்ஃபோனையோ அதில் இருக்கக்கூடிய தகவலையோ செல்ஃபோன் நம்பரையோ அட்ரஸையோ இந்த நிகழ்ச்சியோ காட்டி கொடுக்கும். ஆனால் உள்ளத்தில் மடியும் ஊக்கமும் எது கொடுக்குதோ அதை தான் உன்னை கொண்டு போய் சேரும் இல்லையா? அப்போ நாம் முழுக்க முழுக்க ஊழ்வினைன்னே சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேடலும் கூட நம்ம முக்கியமாக இருக்குது. உன்னிடம் இந்த ஆன்மீக தேடல் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஊழ்வினை கொஞ்சம் பின்னாடி தான் நிற்கும். ஊழ்வினையே மாற்றி அமைக்கக்கூடிய இறைவனாக மாற போகிறான், இறைத்தன்மையை அடைய போகிறான். இவனை கொஞ்சம் விட்டுடுவோம் அப்படின்னு. ஏன்னா பையன் இப்போவே இன்ஸ்பெக்டராக படிக்கிறான்னு வச்சுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரவுடிங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அப்படியே அவன் வந்து பிஎஸ்பிக்கு படிச்சுட்டு இருக்கிறா, கொஞ்சம் அப்போ படிக்க ஆரம்பிச்சினாலே எல்லாம் ஒதுக்கிடுவாங்கல்ல, பயம் வந்துடும் இல்லை. அதே போல் இந்த இயற்கையும் எவனோ ஒரு இந்த ஆத்ம ஞானத்துக்கு வந்துட்டானோ எல்லாமே கை கட்டி நிற்பாங்க. இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இவன் போகிற போக்கே வேற. உன் ஊழ்வினையும் சாப்பிட்றவனாயிட்டான். ஊழ்வினையை உட்பக்கம் காண்பருங்கிறார். அடுத்த இன்னொரு முயற்சியில் பார்க்க போகிறது. உள்ளு போட்டு முடிக்கிடுவானா? தாளாது முயற்றுபவர். இந்த முயற்சியில் இருக்கிறவனுக்கு ஊழ்வினை கூட திருப்பி போட்டுடுவாங்கிறார். அதனால் நுண்ணிய நூல் பல கற்பினும், புத்திசாலிங்கிற வேண்டாம். ஊழ்வினைன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால், அவனுக்கு கேடுகாலம் வந்துடுச்சுன்னா அவன் பேச்சிலும் அறிவிலும் தடுமாற்றம் ஏற்படும். அந்த அறிவு அவனுக்கு பயன்படாது. உண்மையான உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பகைமையும் கீழ்த்தரமான மனமும் பண்பாடற்ற உள்ளமும் தான் அது கட்டாயம் வெளிப்படும். அது வெளிப்பட வைக்கும். அதை மறைக்க முடியாது. அறிவினால் உன்னால் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு. இதையே வள்ளுவர் பகவத்கீதையில் இதே 2 லைனில் எழுதியிருக்கிறார் பகவான். லோகே அஸ்மின் விவிதா நிஷ்டா மயா புரா புரோக்தா அனக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். பார்த்தா, நான் முன்பே இந்த உலகத்திலே இருவேறு இயற்கையை நான் உண்டாக்கியிருக்கிறேன். துவிதா நிஷ்டா, உலகத்து இருவேறு இயற்கைங்கிறார். துவிதா நிஷ்டாங்கிறத பகவத்கீதையை இருவேறு இயற்கையை. அப்புறம் என்ன 2 இயற்கை? ஒன்று சொல்கிறாரு சாங்கிய யோகம் கர்மயோகம்னு 2 கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி சொல்கிறாரு திருவேறு தெள்ளியராதல் வேறு. இல்லறத்தில் இருந்து பணம் திரட்டு கொண்டு பொருளாதாரத்தை இருக்கின்ற திருவேறு என்று சொல்லக்கூடிய, திருன்னா பொருள், அதை உண்டாக்குகின்றவனாகவும் ஒருத்தனை நான் இந்த ஊழ்வினை மாற்றுமா? அதே ஊழ்வினை தெள்ளியராதல் ஞானத்துக்கு போகவும் வைக்குமா? பகவத்கீதை ஸ்லோகம் மாதிரியே இருக்குது. நிறைய ஸ்லோகத்தை அப்படி நான் தேடி பார்த்தேன்னா பகவத்கீதையும் வேதத்தில் வரக்கூடியதெல்லாம் திருக்குறள் 2 குறள் எழுதி வச்சிருக்கிறார். இருவேறு உலகத்து, இந்த உலகத்தில் 2 இயற்கை இருக்குது. ஒன்று பணம் தேடுறது, இன்னொன்று அறிவை தேடுறது. ஒன்று இகபர சுகத்தை தேடுவது, இன்னொன்று மோட்சத்தை தேடுவது. மோட்சத்தை தேடுறவர்களும் இருக்கிறாங்க, இகலோக பரலோக சுகத்தை தேடுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஊழ்வினை. அவங்க செய்த ஊழ்வினை. போன பிறவியில் செய்தான், வைராக்கியத்தை அடைந்தான், இந்த ஞானம் பெறணும்னு அவன் செத்தான். ஆனால் இந்த பிறவியில் ஞானியாக அவன் வாழ்கிறான். போன பிறவியில் அவன் பணம் இல்லாமல் இருந்தான், பணத்தை எப்படியாவது அள்ளணும்னு ஆசைப்பட்டான். இப்போ பொருள் தேடுகின்றவனாக மாறிவிட்டான். அப்போ நீ அருள் தேடுவனாக மாறணும்னு என்ன பண்ணணும்? இப்போவே பொருள் தேடு நிறுத்திட்டு அருள் தேடுது வேண்ட புண்ணியத்தை செய். அப்போ புண்ணியங்களே 2 வகையாக இருக்குது. லௌகீக புண்ணியம், வைதிக புண்ணியம்னு இருக்குது. இப்போ நல்லது செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா 2 விதமாக நல்லது. உலக ரீதியாக நம்ம நல்லது செய்கிறோம்னு வைங்க, அது லௌகீக புண்ணியம். நிறைய பேருக்கு பொருளாதாரம் கொடுக்குறோம், கை சுமையாக உதவி செய்கிறோம், நல் வார்த்தையை சொல்கிறோம், உலக மக்களுக்காக தண்ணீர், குளம், குட்டை, கிணறு, தண்ணீர், நீர்மோர் கொடுக்கறது, நிழல் பந்தல் அமைக்கிறது, கோயில்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, இப்படியெல்லாம் செய்தோம்னா அது உலகம். வைதிக புண்ணியம்னா ரிஷிகளுக்கும் குருமார்களுக்கும் சேவை செய்யுது.
இந்த புண்ணியத்தில் எவன் ஒரு வைதிக புண்ணியம் செய்திருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த வேதாந்த கல்வி அடுத்த பிறவிலே கிடைக்குது. லௌகிக புண்ணியம் செய்துட்டான்னு வைங்க, அடுத்த பிறவில சுகம் கிடைக்கும். சொர்க்கலத்திலேயோ அல்லது இந்த பூமியிலேயோ இன்னும் பணக்காரனாக இன்னும் சுகபோகியாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் மனம் மறுபடியும் வேதாந்தத்துக்கு போகுமா? சொல்ல முடியாது. அதனால் நம்ம புண்ணியங்களை செய்தாலும் கூட நாம் வைதிக புண்ணியத்தை செய்கிறோமா, வேத பாடசாலைக்கு செய்கிறோமா, குருநாதருக்கு ஏதாவது இடையூறு வராமல் பார்த்துக்கிறோமா, அவருடைய கல்வி போதும் முறையில் நாம் ஏதாவது நம்முடைய ஒரு செங்கலையாவது கொடுக்க முடியுமா, அவர் போகிற பாதையில் கொஞ்சம் கல் முன்ன எடுத்து நீக்க முடியுமா, அவர் உபதேசம் செய்கின்ற மாணவர்களுக்கு நாம் ஏதாவது எதை செய்ய முடியுமா, அப்படியெல்லாம் பார்த்து செய்வது வைதிக புண்ணியம்னு பேர். அப்போ இப்போ 2 விதமான வாழ்க்கையை அவர் சொல்கிறாரு. இல்லறம், துறவரம். துறவரத்தின் மூலம் ஞானமும் இல்லறத்தின் மூலம் இகபர சுகமும் கிடைக்கும். இது கூட ஒருத்தனுக்கு ஊழ்வினையால் தான் உண்டாகுது. அப்போ ஊழ்வினை யார் உண்டாகிறது? நாம தான் உண்டாக்குறோம். என்றோ செய்த ஊழ்வினையினால் இன்று இல்லறத்தில் இருந்தேன், இனி செய்கின்ற ஊழ்வினையினால் நான் இனிமேல் துறவரத்தில் இன்று மோட்சம் அடைவேன் அப்படின்னு தெரிஞ்சிக்க அப்படின்னு குரல்ல எங்கெங்கேயோ விஷயத்தை தேடி பிடிச்சி சொல்றார். நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம், செல்வம் செயற்கு. ஒரு செயலுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செயல் நடக்கணும்னு வைங்க, ஒரு காரியம் நடக்கணும். அதுக்கு உதாரணம் ஒரு யஜ்ஞம் பண்ணுறது வச்சுங்க, வேள்வி. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சமையல்னு போட்டுங்க, துணி தைக்கிறதுன்னு போட்டுங்க, வியாபாரம்னு பண்ணிக்கங்க, வண்டி ஓட்டுறதுன்னு வச்சுங்க. நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம். உதாரணம் என்னென்னா, ஒரு வேள்வி செய்கிறோம். இந்த வேள்வி செய்யும் பொழுது ஒரு காரியம் நடக்குது இல்லையா, அது என்னென்ன வேணும்னா, முதல்ல செய்பவன் இருக்கணும், அப்புறம் அவருடைய செயல் இருக்கணும், செய்யும் இடம் இருக்கணும், அதுக்கு உண்டான கருவிகள் இருக்கணும், அப்புறம் அதுக்கு பலன் இருக்கணும். இந்த 5ம் இருக்கணும் இல்லை? 5ம் சேர்ந்தால்தானே ஒரு காரியம் முடிவடையும். யார்? செய்பவன், செயல், செய்யும் இடம், அப்புறம் அதுக்கு உண்டான கருவிகள், அதுக்கு உண்டான பலன். இந்த பலனை தெய்வங்கிறாங்க. ஊழுக்கு தெய்வம்னு பேர் வச்சிருக்கிறா இல்லையா, அந்த தெய்வங்கிற விதி தான் அந்த பலனை நிர்ணயிக்குது. அப்புறம் யஜ்ஞம் செய்யும்போது எஜமானன் செய்கிறான், அவன் செய்பவன். செயல் ஹோமம். அதுக்கு துணை கருவிகள் என்ன? நெய், ஹோமகுண்டம், அப்புறம் அந்த வாத்தியார் செய்து கொடுக்குற அந்த குருக்கள். அப்புறம் இதுக்கு பலன் ஒன்று உண்டு இல்லை. இந்த ஹோமம் எதுக்கு பண்ணுறாங்க? மிருத்யுஞ்சய ஹோமம் சார், அவருக்கு நோய் நொடியில் இருக்கிறாரு, அவர் பிழைச்சிக்கணும்னு. இல்லை சார், இந்த ஹோமம் குழந்தைக்காக பண்ணியிருக்கிறாங்க, குழந்தை பாஸ் பண்ணணும்னு படிக்கிறாங்க, இல்லை குழந்தை பெற்றுக்கிறது பண்ணுறாங்க. அப்புறம் குழந்தை பெருக்கிறதுக்கு இன்னும் 10 மாதம் ஆகுமே, இன்றைக்கி தானே ஹோமம் பண்ணியிருக்காங்க, உடனடியாக குழந்தை வந்துடுமா? இந்த ஹோமத்தில் செய்த புண்ணியங்களெல்லாம் புண்ணியங்களாக மாறி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கும். காலம் இடம் மாறி அந்த பெண் வயிற்றில் 10 மாதத்துக்கு பிறகு குழந்தையாக வரும். அந்த விளைவை யார் நிறுத்தி கொடுக்குறதுன்னா தெய்வம்ங்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் இருக்கணும்? செய்பவன், செயல், செய்யுமிடம், கருவி, தெய்வம். இதெல்லாம் ஒன்று கூடினால்தான் ஒரு காரியம் நடக்கும். இந்த ஒன்று கூட்டி வைக்கிறது பேர் தான் ஊழ். இந்த 5 ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு காரியம் நடக்கும். தெய்வம் துணை இல்லைன்னா முடியாது, இடம் சரியில்லைன்னா முடியாது. காலமும் இடமும் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படின்னு ஒரு குறள் சொல்கிறார். உனக்கு உலகமே வேணும்னா கூட கிடைக்கும், சரியான நேரத்தில் சரியான இடத்துல அதுக்கு நீ ஆரம்பிச்சிட்டினா போதும். இப்போ காலமும் இடமும் ரொம்ப முக்கியம். தப்பான இடத்த சரியான நேரத்தில் செய்து பிரயோஜனம் இல்லை, சரியான நேரம் தப்பான இடமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சரியான இடத்துல சரியான நேரத்தில் செய்தால் ஞாலம் கருதினும் கைகூடுங்கிறார். அப்போ அந்த 2ம் புரிந்து வருவது கூட ஊழ் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அப்போது இந்த பாவம் உனக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் நல்லது செய்தாலும் அது கெடுதியில் போய் நிற்குமா? நல்லவையெல்லாம் தீயவாம், கையை வச்சாலும் போயிடுச்சு. அதான் சில பேர் சொல்கிறாங்க, ஜோசியர் இந்த 8 மாதம் எதுவும் செய்யாதீங்க சார், யாரையும் பேசிடாதீங்க, தண்ணிக்கிட்டே போயிடாதீங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நல்லதுக்குன்னு கூட செய்வான். நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம். சில சமயத்தில்
மற்றவங்களாம் தீயதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம், ஆனால் அது பெரிய புண்ணியத்தினால அது நல்லதையும் உண்டாக்கும் அப்படின்னு. செல்வம் செயற்கு, இந்த செல்வம்ங்கிற ஒரு பொருளை நீ ஈட்டுவதற்கு சிலது தீயது கூட உனக்கு நன்மையை செய்யுமா, நன்மை கூட தீயவாகும். இது எப்படி ஏன் நடந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவர் நியாய தர்மத்தை சொல்லலை. நல்லது கூட தீயதாக முடியலாம், தோல்வியில் முடியலாம், அல்லது தோல்வியோட வெற்றியில் முடியலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க 30 கோடி ரூபாயை 30 நாளில் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கதையில் அவன் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுறான், தீய வழியிலெல்லாம் செலவு பண்ணுறான், அது அழிக்கணும். ஆனால் அது நல்லதில் போய் முடியுது. மோசமான நடிகனை வச்சுக்கிட்டு ஹீரோவாக போட்டு தண்டமான படத்தை எடுத்து 30 கோடியில் பல கோடி செலவு பண்ணி முடித்தா அது பல மடங்கு லாபத்தில் வருது. இன்னும் 30 நாளில் அந்த படத்தை எடுத்து அதுக்குள்ளே பார்த்தோம்னா இது இன்னும் இருக்கிற நாளில் 30 கோடி மேலே சேர்ந்துடுச்சு. இப்போ அதை எப்படி செலவு பண்ணுறது? யார் சொல்ல முடியும்? தீயனவெல்லாம் நல்லனவாம், நல்லனவெல்லாம் தீயனவாம். செல்வம் செயற்கு, இந்த பணம்னு வந்துடுச்சுன்னா இந்த ஊழ்வினை எங்கேருந்து தான் வருமோ, இந்த பணத்துக்குள்ளே நீ கையை வச்சிட்டின்னா ஊழ்வினைக்கு அதான் கரெக்டான நேரம். என் பணத்தை ஆசை வந்துடுச்சுடா, இப்போ புண்ணியங்களும் வேலை செய்யும், பாவமும் வேலை செய்யும். மனசில் இந்த ஆசைகள் வருவது. சரி, கம்பர் சொல்கிறாரு, நன்மையும் தீமையன்றோ நாசம் வந்துற்ற போது. ஒரு அழுது பாடுறார். நாசம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, அந்த விநாசகாலம்னு சொல்கிறாங்களே, விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்பாங்க. அழிவு காலம்னு வந்துருச்சுன்னா புத்தியே தீமையில் போய் முடியுமா, பேச்செல்லாம் தடிக்கும், சொல்லக்கூடாதது சொல்லிடுவோம். அவன் கெட்ட காலண்டா, அவன் அப்படி பேசிட்டான். விநாசகாலே விபரீத புத்தி. விபரீத புத்தி எப்படி வருதுன்னா, விநாசகாலம் வருதுன்னா எல்லாம் ஊழ்வினை என்று சொல்கிறார். நன்மையும் தீமையன்றோ நாசம் வந்துற்ற போது, கம்பராயணத்தில் 202 சொல்கிறார். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? கம்பராயணம் படிச்சிங்கன்னா, பரிமேலழகர் போன்றவங்களாம் ஆராய்ச்சியில், கிவா ஜெகநாதன் போன்றவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி இதை மேற்கோள் கொடுத்துருக்குறாங்க. அவங்ககிட்ட நான் மேற்கோள் கொடுக்குறேன். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. 377வது பாடல். வகுத்தான் அப்படின்னா இறைவன். வகுத்த வகைன்னா அவன் பாவ புண்ணியத்தை விநியோகம் பண்ணுறான். ததாதி, விதாதா அப்படின்னு பேர். அந்த விதாதா என்ற இறைவன் உங்களுக்கு வழங்குறான். அவர் பேர் வகுத்தான். அவன் வகுத்து கொடுக்குறான். அவன் எப்படி வகுத்தானோ அந்த அளவு தான் உன்னால் அனுபவிக்க முடியும். கோடி தொகுத்தாலும். ஏன்னா இந்த பிறவியில் என்ன கொண்டு வந்திருக்கிற ஊழ்வினையினால் உடல், புலன்கள், வாழுமிடம், அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்கள், இது அத்தனை கொண்டு வந்திருக்கும். இதுக்கு மேலே ஒரு தம்படி குறையாது, ஒரு தம்படி கூடவும் கூடாது. தம்படின்னா நயா பைசா. யாரும் இப்போல்லாம் நயா பைசா பார்த்துருக்கவே மாட்டீங்க. எங்கே தம்படியை பார்த்துருக்க போறீங்க? நான் கபீர்தாஸ் சொல்கிறார், ராமராஜ்யத்தில் ஒரு தம்படி அதிகமும் கிடையாது, ஒரு தம்படி குறைவும் கிடையாது. அவனவன் வினையை அவனவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது குறையாமல் வருங்கிறார். அதனால் நமக்கு இந்த பிறவியில் புண்ணிய பலத்தினால 2 கோடி ரூபாய் தான் செலவு பண்ண முடியும். குழந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் வைங்க, அவ்வளோதான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருப்பார். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, நாம் கண் முன்னாடியே பார்க்குறோம். 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறாங்க, ஆனால் பாதி நேரம் ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. இருக்குது இந்த சந்தோஷம் தவிர அதை பயன்படுத்தவே முடியாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிது. பெரிய தனவந்தர்கள் வீட்டில் 1 ஏக்கர் நிலத்தில் வீடு கட்டியிருப்பார். பல அடுக்கு மாடி இருக்கும், எண்ணற்ற பெட்ரூம் இருக்கும், 20-30 வேலைக்காரர்கள் இருப்பாங்க, சமையலுக்குன்னு ஒரு 2-3 இடம் இருக்குது, எல்லாம். பாதி நேரம் ஓனர் அங்கே இருக்க மாட்டார். பணம் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார். அந்த வேலைக்காரங்க தான் அதில் ஏசி போட்டு படுத்துக்கிட்டு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு நாய்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு
2 வேட்டை நாய் வேறு இருக்கும், அதுங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இவன் அனுபவிச்சதே கிடையாது. இவன் பணம் தண்டதுக்கு எங்கெங்கேயோ ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறான். அவனுக்கு பாருங்க, ஒன்றுமே செய்யாதவங்க இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேலைக்காரங்க தான் சாப்பிட்றாங்க. சில பேர் சம்பாரித்து வைக்கிறாங்க, பயன்படுத்தவே முடியல, ஹாஸ்பிட்டல் போய் படுத்துடுறாங்க. அப்புறம் சொந்தமேன்னு தெரியாத, கண்ணுமே தெரியாதவங்க இறந்த பிறகு வராங்க, நான் தான் உரிமை, எனக்கு கொடுங்க. இப்போ யாரெல்லோ வராங்களே சொந்தம் சொந்தம்னு, யாருக்கு கொடுக்கறது? வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வகுத்தவன் உனக்கு கொடுத்துருவான்னு புரிஞ்சுக்குங்க. நீ தேட வேண்டாம், நீ கோடியெல்லாம் சம்பாதிக்க வேண்டாம். உனக்கு வேண்டியது கடைசி காலம் வரைக்கும் என்னென்ன வேணுமோ அவன் கொடுத்துருவான். இதுதானே ஊழின் அர்த்தம். அப்போது இறைவன் நமக்கு துணை இருப்பான், அவன் எனக்கு கொடுப்பான்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லையே, தானாக வந்துடுமா? இல்லை, உன்னை செய்ய வச்சிடுவான். உன்னை செய்ய வச்சு அனுபவிப்பான். அவன் விதிக்கு மீறி நீ அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது முடியாது என்று தெரிஞ்சுக்க. அதனால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி. யாருக்கு தொழிலாளி? ஆண்டவன் எனக்கு முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. நமக்கு எல்லாருமே ஆண்டவனுக்கு தொழிலாளியாக வாழ்ந்தோம்னா அந்த முதலாளி நமக்கு தனு கரண புவன போகத்தை கொடுத்து சிறப்பாக வச்சிருந்து நம்ம மோட்சத்துக்கு அழுவார். ஆனால் நமக்கு இறைவன் தொண்டு நமக்கு தேவைப்படுது. ஊழிர் பெருவழி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இந்த ஊழ்வினை நீ செய்த பாவம் அல்லது புண்ணியம் அதை விட சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லைங்கிறார். இந்த உலகத்தில் பெரும் சக்திங்கிறது என்னன்னா ஊழ்வினைங்கிறார். அதை விட சக்தி வாய்ந்தது எதுவுமே கிடையாது. ராமனே இருந்தாலும் கூட ஒரு மாணவரை ஏமாத்திடுச்சு. லட்சுமணனே இருந்தா கூட அந்த மாரிசன் போட்ட குரல்ல இருந்து ஏமாத்திடுச்சு. அண்ணா தான் கத்துறாரு பொழுது. இல்லை, அண்ணன் இப்படி கத்தவே மாட்டாரு, காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தவார் ராமர். இந்த அம்மா அண்ணி அம்மா சும்மா போய் ஓடு ஓடுங்கிறார். அண்ணி அப்படியெல்லாம் நடக்காது, சீதா தான் அண்ணி, அங்கே அண்ணா அது மாதிரி எல்லாம் ஆள் கிடையாது, நீ இப்படியெல்லாம் பேசாத. என்னுடைய வீட்டுக்காரர் அவர் துன்பத்தில் கத்துறார், போ இப்பொழுதே அப்படின்னு சொல்கிறார். நீ சொல்கிறத கேளுங்க, நாங்கள் தனியாக விட்டு போக முடியாது, எனக்கு அண்ணன் ஆணையிட்டு இருக்கிறார் உங்களை பாதுக்க சொல்லி. நான் எப்படி இந்த அண்ணன் மீறி நான் செய்வேன்? சரி, அண்ணி மீறி செய், அண்ணன் மீறு, நான் சொல்கிறது செய். 2 விதத்தில் அண்ணி நீங்கள் செய்கிறது நியாயம் இல்லை. ஒன்று, அண்ணனுக்கு எதுவும் நடக்காது, அண்ணன் வந்து யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. 2வது, அண்ணனுடைய விதியை நான் மீற மாட்டேன். ஊழ்வினை வந்துருச்சே, ஊழிர் பெருவழி யாவுல. அப்புறம் எவனோ வந்து தூக்கிட்டு போயிட்டான்ல, அத்தனையும் அவர் வந்து லக்ஷ்மண ரேகை போட்டார். நெருப்பு வந்து எரிய வச்சுட்டு தான் அவர் போகிறார். யாரும் இது உங்களை தாண்டி வர முடியாதுன்ட்டு ஆணைன்னு சொல்லி நெருப்பு கோடு கீழ்ச்சிட்டு போகிறார். அதையும் தாண்டி இந்த மாதிரி வெளியே வந்துட்டாங்களே. அது மட்டும் இருந்துருந்துன்னா ராவணன் உள்ளே வந்திருக்க முடியாது இல்லை. இப்போ சீதை ஏன் காலை வச்சா? ராமர் ஏன் இந்த பொன்மானை தேடி ஓடினார்? லக்ஷ்மணன் ஏன் வந்து அண்ணனுடைய விதியை மீறினான்? ஊழின் பெருவழி யாவல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். நல்லதுன்னு ஒன்று வரும், அது வந்தால் கூட விதி வந்து முன்னாடி நிற்குமா? எவ்வளோ புண்ணியமாக உதவி செய்கிறேன்னு வந்தாருங்க, எங்கேருந்தோ வந்தார், 2 வார்த்தை சொன்னால் அவர் போயிட்டார். பையனுக்கு கல்யாணமே ஆகலைன்னு நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். பக்கம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்குது. வந்துடுவாங்க, நான் ரொம்ப நேரத்தில் வந்தால் பொண்ணு பார்த்தா முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சோம். இப்போ வரும்போதே அந்த பக்கத்து தெரு வரும்போது ஒருத்தர் வர்றார். எங்கே போகிறீங்க அப்படின்னு. பொண்ணு பார்க்க போகிறேங்க, பையனை பார்க்க போகிறோங்க. அப்படிங்களா? யார்? அந்த தெருவில் இருக்கானே, அவன் பேர் சொல்கிறார், தேவதத்தன். ஓ, தேவதத்தனா? பையன் நல்ல பையன்தான், ஆனால் அது போதுமில்லை. சொல் புத்தி கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, மற்றபடி நல்ல பையங்க, போதுமில்லை. மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். மற்றொன்று சூழ்ந்து வருதான். எங்கே தஞ்சாவூர்லேருந்து யாரோ ஒரு வராங்க,
யாரோ சொல்லி அந்த பையனுக்கு வந்துடும். ஒன்றும் இல்லைங்க, பையன் நல்ல பையன், அழகாக இருக்கிறான், அந்த வாட்டர் சாட்டமாக இருக்கிறான், மனசு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆகினா சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அப்படிதான் ஜோதி சொன்னார், கல்யாணம் ஆனால் சரியாயிடும். இப்போ அவங்க சொன்னா சரியானா கல்யாணம் ஆகிடுங்கிறார். இப்போ எது நடக்குது? ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்து. இது முன்னாடி நிற்கிதே. ராமராக இருந்தாலும், சீதையாக இருந்தாலும், லக்ஷ்மணனே ஆக இருந்தாலும் ஊழ்வினை வந்துருச்சுன்னா கம்பரே சொல்லியிருக்காரு. இவ்வாறு ஊழை பற்றி சொன்னோம். கம்பராமாயணத்தில் சொல்றாரு, தருவது விதியே என்றால் தவம் பெரிது உடையேறேனும் வருவது ஒரு நாளன்றி வந்து கை கூடவற்றோ என்று கம்பர் ஒரு பாட்டு சொல்றாரு. கம்பராமாயணம் 80வது பாட்டில், பெரிய தவமே செய்தவராக இருந்தாலும் கூட, வாழ்நாள் முழுக்க தவத்தில் வாழ்ந்தவராக இருந்தால் கூட, எப்போ வருமோ அந்த வருநாளன்றி அவருக்கு நன்மை வராதுங்கிறார். வருநாளன்றி வந்து கை கூடுமோ, அதுக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேட்டில் தான் அந்த புண்ணியம் செயல்படும். அப்படின்னா நீ பெரிய தவசியாக இருக்கலாம், பெரிய பலவானாக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், பெரிய அறிஞனாக இருக்கலாம், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு இன்பம் வருகின்ற நாளில் தான் வரும், துன்பம் வருகின்ற நாளில் கட்டாயம் வந்துடும். உனக்கு வரும்னா கூட காலமும் நேரமும் அதுக்கு அமையணும். கால நேரம்னா அப்போ நம்ம சனி பகவானை கேட்கலாமா, சுக்கிர பகவான் கேட்கலாமா? இல்லை, உன்னுடைய ஊழ் தான் காலமாக செயல்படுகிறது. வருவது ஒரு நாளன்றி வந்து கை கூடுமோ, அது வருகின்ற நாளன்றி முன்னாடி பின்னாடி வரவே வராதே. கரெக்டாக சொல்லி வச்ச நாளில் தானே வருது. யாருக்கு? பெரிய தவம் செய்தாலும் கூட அவருக்கெல்லாம் அப்படி கிடையாது, இல்லை எல்லாருக்குமேங்கிறார். சிறுகா பெருகா முறை பிழந்து வாரா ஒரு காலத்து உற்ற காலம் ஆமிடத்தே ஆகும் என்று நாலடியாரில் ஒரு பாட்டு. அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எப்பேற்பட்ட காலம்தான், அது ஆகின்ற காலத்தில் தான் ஆகும். நம்ம பெரியவங்களாம் சொல்கிறாங்க, ஆகால் தான் ஆகுண்டா, நீ ஏன் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கிற, ஏன் முண்டி அடிச்சுட்டு இருக்கிற, ஏன் இப்படி பதட்டப்படுற, ஆகிற காலத்தை ஆகாமல் போயிடுமா, போகிற காலத்தை தடுக்க முடியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பெரியவங்க சொல்கிற வார்த்தையில் நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிறோம். நாலடியாரில் சொல்கிறார், மிடுக்குற்று பற்றினும் நில்லாது செல்வம் விடுக்கும் வினை உலர்ந்த கால். தலைவிதி இந்த பாழம்போன பாவம் எப்போ செய்தேன்னு தெரியல, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் என் உள்ளத்திலே மறைந்திருந்து மடியை உண்டாக்கி அது வந்துடுச்சுன்னு சொன்னால், நான் எப்போ மிடுக்குற்று எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது தோற்று தான் போகுது அப்படின்னு தான் சொல்கிறேன். சில பேர் அப்படி தான் ஒலிம்பிக் பண்ணுறாங்க, சாம்பியன்ஷிப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க, டாப் ரேங்க் எடுக்கணும்லாம் செய்கிறாங்க, கடும் முயற்சி எடுக்கிறாங்க. கடைசி நேரத்தில் சின்ன விஷயத்தில் தோல்வியாக அடைகிறாங்க. அந்த எக்ஸாமுக்கே போக முடியல, ஒலிம்பிக்கே செலக்ட் ஆக போயிடுறாங்க. ஒலிம்பிக்கில் போகும்போது கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிரான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, கோல்டும் கிடைக்கல, வெள்ளியும் கிடைக்கல, பிரான்ஸும் கிடைக்கல, செலக்டே ஆகலை. ஒரு செகண்டு. இந்த ஸ்ப்ரிண்ட் ரன்னர்னு சொல்கிறாங்கல்ல, 100 மீட்டர் டேஷ், அதில் 9 செகண்டில் முடிக்கணும். 100 மீட்டரை நம்மளை ஓடினா 12 செகண்டாவது 20 செகண்டாவது ஆகும். நல்ல ஸ்பீடாக ஓடுறோம், 10 செகண்டு போயிடுவான். ஆனால் ஒலிம்பிக் போனோன்னா 9 செகண்ட். 10 செகண்டு, 1 செகண்டு, 9க்கு என்ன சார், 1 செகண்ட் தானே சார், அதில் தான் கோல்டு போகுது. எல்லாரும் 10 போயிடுவாங்க, ஆனால் 9 போகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இன்னும் 1 செகண்டு முன்னாடி ஓடுறது பெரிய கஷ்டமா? அதெல்லாம் முடியும் சாருங்கிறாங்க. நீ 20லேருந்து 15 வரலாம், 15லேருந்து 10 வரலாம், ஆனால் 10லேருந்து 9 வர்றதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா உன் உடல் சக்தி அவ்வளோதான். எந்த மனிதனாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், எவ்வளோ தவம் இருந்தாலும் அதுக்கு மேலே போக முடியாது. துப்பாக்கி குண்டு வேணால் போகும், மனிதனால் ஓடி அடைய முடியாது. ஒரு விதி இருக்குது இல்லையா, அந்த விதியையும் அடைவதற்கு கூட எவ்வளோ தவம் இருக்க வேண்டியிருக்குது. அப்போ ஒருத்தர், நான் அந்த ஒலிம்பிக்கு 5 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார்,
எவ்வளோ தவம் பண்ணியிருப்பா, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பான். ஆனால் அன்னைக்கு தான் அவன் ஜெயிச்சான். ஒரு நாளன்றி வேறு நாள் வராது, எல்லாமே ஊழ்வினையில் இருக்குதுன்னு பலவிதமான குரல் மூலம் நாம் இன்று ஊழ்வினையை பார்த்தோம். அதில் 204வது குரல், இந்த ஊழ்வினைக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்வினையும் தீவினையும் தான். உனக்கு எது சுகம் தருமோ அதை மற்றவங்களுக்கு செய்தா, மற்றவங்களுக்கு சுகம் தந்தா அது புண்ணியம் பேர். உனக்கு எது துக்கம்னு நீ நினைக்கிறியோ அதை மறந்து கூட இன்னொருத்தருக்கு செய்திடாத, அது பாவம். எனக்கு தெரியாது சார்னு சொல்லக்கூடாது. இது செய்தால் துக்கம் வரும், இது செய்தால் சுகம் வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாது. உனக்கு அது செய்தால் என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. சார் இது செய்தால் அது அழுதுருவான் அப்படின்னு எனக்கு தெரியாது சார். சரி, நான் உனக்கு அதை செய்தால் நீ அழுவியா இல்லை? அழுவேன் சார். இப்போ உனக்கு தெரியுதில்ல, உனக்கு எது துக்கம் வருமோ அது அனைவருக்கும் துக்கம் தரும், உனக்கு எது சுகம் தருமோ அனைவருக்கும். காக்கா குருவி கூட தெரியும் எந்த காக்கா என்கிட்ட திருடு அப்படின்னு சொல்லும், எந்த நாய் என் பொருளை அபகரிச்சுக்கோன்னு சொல்லும், எந்த மிருகம் என்கிட்ட பொய் சொல்லுன்னு சொல்லும். மிருகங்களுக்கு கூட தெரியுது என்கிட்ட பொய் சொல்லாதே. அதுங்களாம் பேசுறதில்லை சார்னா கவன நாடகம் அடித்து இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுங்க ஒத்துக்கிறது இல்லை. தனக்கு எது இம்சை தருமோ அது மற்றவங்களும் இம்சை தரும்னு மிருகங்களுக்கே தெரியுது. எந்த ஒரு மிருகமும் என்னிடம் திருடு, என்னிடம் பொய் சொல்லு, என்னை துன்பப்படுத்து, என் பொருளை அபகரித்துக்கொள், என் உடைமைகளை நீ பயன்படுத்துன்னு யாரும் சொல்கிறதில்லை. அப்போ மிருகங்களே தெரியுதுன்னா நீ இன்னொரு பொருளை திருடலாமா, இன்னொருத்தரோட பொய் சொல்லலாமா, இன்னொருத்தர் மனசு வேகும்படி துன்பப்படும்படி பேசலாமா? எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் கடவுள் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையே, எங்களுக்கு பாடத்திட்டத்தெல்லாம் இல்லையே, நான் படிக்காதவங்க சாமி அப்படின்னு ஜட்ஜுக்கிட்டலாம் கேட்க முடியாது. ஏன்னா உனக்கு எது சுகதுக்கம்னு தெரியும், அதுதான் மற்றவங்களுக்கும் சுகதுக்கம்னு தெரியும். எனவே உனக்கு எது சுகமோ அதை மற்றவர்களுக்கு தந்தால் அது புண்ணியம், உனக்கு எது துக்கமோ அது மற்றவங்களுக்கு செய்தால் அது பாவம். பாப புண்ணியம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. அதனால் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, இது மறந்து போயிடுச்சு சார்னு சொல்லாத. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இந்த இடத்துல ஊழுங்கிறது மேலே அறங்கிற வார்த்தையிலே நான் எடுத்துருக்கிறேன். ரிலேட்டடுங்கிறதுனால அறம், அறம்ங்கிறத ஊழுன்னு எடுத்துங்க. அந்த நல் ஊழ் தீ ஊழுங்கிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து அறம்னு சொல்லிடலாம். அந்த அறம்னு சொல்லக்கூடிய தர்மம் இயற்கை தர்மம், பகவானுடைய விதி, அது உள்ளத்திலே இருந்து கொண்டு அது உன்னை சூழும். அதனால் தெரியாது நான் செய்துட்டேன்னு சொல்லிடாதே. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, மறந்து கூட இன்னொருத்தருக்கு கேடு செய்ய நினைக்காதே, பேசாதே, செய்யாதே. நான் செய்யலை சார், பேசலை சார், சும்மா மனசில் நினச்சேன், மனசில் கூட நினைக்காதுங்க. மனசில் நினைக்கிறது கூட துன்பத்தை உண்டாக்குமா. 2 பேர் சேர்ந்துக்கிட்டு 3வது ஆளை பற்றி 1 மணி நேரம் பேசுகிறாங்கன்னு வைங்க. காலையில் ஆரம்பித்து மத்தியானம் 10 மணி வரைக்கும் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, எனக்கும் இப்படி பண்ணா, அவன் பண்ணா, இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசணும்னு சொன்னோம்னா அது கட்டாயம் அவங்கள தாக்குது. அவங்க அன்றைக்கி பார்த்தோம்னா காய்ச்சல் இருக்கும், மூட்டு வலி வரும், ஜீரண கோளாறு வரும். டாக்டர்கிட்ட போகிறவங்க ஒன்றும் நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க. ஏன் வந்ததுன்னா மற்றவங்க மனசால செய்கிற துன்பங்கள் கூட மனதில் பாதிக்குது. மனசால நீங்கள் வாழ்க வளமுடன் இன்பமாக இருங்க அப்படி சொன்னீங்கன்னா அது மனசால நன்மையே செய்யும். அதனால் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, மறந்து போய் கூட யாரை பற்றியும் துன்பத்து மனசில் கூட நினைக்காதீங்க. ஒருத்தர் வன்மத்தை பாராட்டிக்கிட்டு 10 நாள் அதே நினச்சிக்கிட்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் வெறுத்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்க, அது அவரை தாக்கும். அது பேர் சூன்யங்கிறாங்க. மனசால ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுப்பதற்கு அதை பற்றி நினைச்சிக்கிட்டே இருந்தாலே போதுமா, கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுது. அதே மாதிரி மனசால பிரார்த்தனை பண்ணி பாருங்க, தொடர்ந்து 10 நாள்
அதனுடைய பலனும் அதே மாதிரி இருக்கும், நன்மையை கொடுக்கும். இறைவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வார். எந்த அளவுக்கு உனக்கு தீவிரமான விருப்பு இருக்குதோ அதே போல் தீவிரமான விருப்பமும் இருக்கணும். விரும்புகின்ற இடம் உயர்வாக இருந்ததுன்னா, பக்தின்னு வைத்துட்டோம்னா, அது குரு பக்தியோ தெய்வ பக்தியோ, உண்மையிலேயே அது மற்றவங்கெல்லாம் கெட்டதெல்லாம் செய்கிறாங்களே அதை விட பலசாலியாக இது இருக்குமா? தீவினைக்கு எவ்வளோ பலம் இருக்குதோ அதே அளவுக்கு நன்வினைக்கும் பலம் இருக்குது. ஆனால் இதை நீ புரிஞ்சுக்க, கண்ணுக்கு தெரியாமல் ரெண்டுமே செயல்படும். இதை புரிஞ்சுக்கணுங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. மற்றும் பெயர்த்துனா ஒன்ஸ் அகைன், மீண்டும். மற்றும் பெயர்த்துனா மீண்டும் மீண்டும் வருமா? என்ன? இளன் என்று, நான் இதெல்லாம் தெரியாமல் செய்துட்டேன் சார், எங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல சார் அப்படின்னும் சொல்லிடாத. அல்லது எனக்கு பொருளாதாரம் இல்லை சார், ஏழ்மையினால தான் இந்த தப்பு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லாத. இளன் என்று தீயவை, உங்ககிட்ட இது இல்லை அது இல்லை, எனக்கு படிப்பு இல்லை அறிவு இல்லை, எனக்கு அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, அல்லது என்கிட்ட பணம் காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணமாக தீயவை செய்திடாதே. தீயவை பேசுதல், தீயவை பார்த்தல், தீயவையை நினைத்தல், இந்த மூன்றையும் செய்யாதே. செய்தால் மீண்டும் மீண்டும் அதே ஏழ்மை உனக்கு வரும், மீண்டும் மீண்டும் அதே துன்பம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அரண் வலியுறுத்துறதுலையும் இவ்வாறு இந்த வினைகளை ஆற்றுவதில் எந்த அளவுக்கு நீ விலையை செய்கிறாயோ அதனுடைய பதில் வினையும் உடனடியாக வந்தால் திருஷ்டம், தாமதித்து வேறிடத்தில் வேறு காலத்தில் வந்தால் அது வந்து அதிருஷ்டம். காலம் இடம் வேறு, அது பாவ புண்ணியம். அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலே கிடைத்தால் அது திருஷ்ட பலன். நம்ம எல்லாரும் திருஷ்ட பலனைத்தான் தெரிந்து வைத்திருக்கிறோம், அதிர்ஷ்ட பலன் நமக்கு தெரியாது என்பதனால இது மாதிரியான மெய்ஞான புலவர்களெல்லாம் நமக்கு சொல்லி வச்சதை ஆகமம்னு எடுத்து உண்மைன்னு எடுத்து அதில் சிரத்தையை வச்சு அப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்புவோம். ஏனென்றால் நான் பல உதாரணங்களை எடுத்து காமிச்சேன். எப்படி வந்து மடி சூழ்கிறது, எப்படி வந்து ஊக்கம் உண்டாகிறது, அந்த நேரத்தில் அந்த காலத்தில் எப்படி வந்து தோன்றுது என்பதையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. இதை புரிந்து கொண்டு இனிமேல் எப்படி வாழ போகிறோம்? எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு சுகம் தருவதை மட்டும் பேசுவோம், செய்வோம், நினைப்போம். மறந்தும் மற்றவருக்கு தீமை தரக்கூடியதை நினைக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம், செய்ய வேண்டாம். செய்யறது கூட கம்மி தான், ஆனால் பேசுறது தான் ரொம்ப ஆபத்து. பேசுறதுக்கு காரணம் நினைக்கிறது தான். நீ 100 முறை நினைச்சாதான் ஒரு முறை பேச வேண்டி வருது. அப்போது நீ பேசுறது கூட பேசாமல் இருந்துக்கலாம். 100 முறை எண்ணி பார்த்த பற்றியா, அவங்கள அழிக்கணும், அவங்கள கெடுக்கணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க சுகமாக வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நினைப்பே பெரிய பாவண்டா. அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு திருஷ்டமாக இல்லாமல் கூட போகலாம், ஆனால் உனக்கு அதிர்ஷ்டமாக வந்துடும். அதை மட்டும் நினச்சிக்க. மனசால கூட நாம் யாருக்கும் தீமை நினைக்கக்கூடாது. நான் செய்யலையே சார், அவங்க நல்லா தானே இருக்கிறான், நான் இன்னும் அடிக்கலையே, பேசலையே, நான் சொல்லலையே, மனசால் நினச்சேல்ல, அதுக்கு ஒரு பலன் உண்டு. என்ன பலன்? உன் மனசுலையும் அதே மாதிரி இன்னொரு ஆள் சபிக்கப்படுவாய், உனக்கு மனம் வருந்தபடி செய்வாய். அப்போ மனசால் செய்து மனசுக்கே கிடச்சிடுது, வெளியே கூட போக வேண்டியதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போடுறது தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டு யாரையோ நினைக்கிறது, வேலையை செய்துக்கிட்டே மனசுக்குள்ளே யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்குது, சபிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பெரிய துன்பங்கள் நமக்கே வந்து நிற்கும், மீண்டும் மீண்டும் வருங்கிறார். உன்னை விட்டு அது போகாதுங்கிறார். நல்ல மனதால் கூட நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஊழை நாம் என்று பல உதாரணங்கள் ஒன்று தெரிந்துட்டோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே.